கொண்டாட்டம் பேசுறதுக்கு அவங்களோட உடைகளை பார்த்தாலே போதும். பார்த்தீங்களா, 4 ஊருக்கு தெரிற மாதிரி நிஷாவுடைய நகையை பார்த்தீங்களா? அதுவே ஒரு 6 கிலோ இருக்கும் போல. கிலோ 25 ரூபா தான், வெறும் 25 ரூபா. ஆமாம், அந்த சேலம் பஸ் ஸ்டாண்டில் தான் பேசி வந்து வாங்கிட்டு வரவங்களும் இவ்வளோ லேட் ஆயிடுச்சு. இப்படி இருக்காங்கன்னு என்ன அர்த்தம்? கொண்டாட்டமாக இருக்காங்கன்னு அர்த்தம். எதனால் கொண்டாட்டம்? இவங்க திண்டாட்டத்தில் அவங்க கொண்டாட்டம். யாருக்கு அப்படி எளிமையாக இருக்க குரல் அமைஞ்சிடாது. நிஷாவெல்லாம் பாடிச்சுன்னா விடிய விடிய நீங்கள் கேட்கலாம். எங்கள் வீட்டில் உட்காந்து கேட்கலாம், இங்கே கேட்க முடியாது. உண்மையிலேயே அன்னைக்கு ஒரு வீட்டுக்கு போயிருந்தோம். அதாங்க வரவேற்பு. நாங்கள் 7 பேரும் போய் இறங்கணும். அந்த வீட்டில் ஒரு அம்மா எங்களை சாப்பிட சொல்லிச்சு பாருங்க. அட்டாட்ட அதாங்க குரல். சாப்பிட சொல்லு எங்களை. சாப்பிட்டு வரலாம் மட்டமலாக விழுந்தார். அடி சண்டாளி, உன் குரலே எப்படி இருக்க, உன் சாப்பாடு எப்படி இருக்க போகுது. வெளியே வர்றாரு கோவத்தோட. அந்த அம்மாவோட வீட்டுக்காரர் இந்த ஒருத்தர் இவ்வளவு ஒரு மிஸ். என்னன்னே அக்கா இப்படி பேசுறாங்க? அவன் எப்பயுமே அப்படித்தான் பேசுவாது. நீங்க அதெல்லாம் கணக்காம நீங்க சாப்பிட்டு கூட்டு போனா தானே எங்களுக்கு ஒரு மரியாதை. அன்னைக்கு 3 மாசம் லீவ் ஓட்டவர் தான் இன்னைக்கு தான் பட்டிமன்றத்துக்கு வந்திருக்காரு. ஒண்ணு இல்லைங்க, நான் தூங்கிட்டு இருக்கிறப்ப என் மனைவி என்ன எப்படி எழுப்பாங்க, எப்படி எழுப்பாப்ல. நான் தூங்கிட்டு இருப்பேன், பக்கத்துல வருவா. காலையும் நீயே மாலையும் நீயே, இரவும் நீயே பகலும் நீயே, விடிஞ்சு போச்சு எந்திரி நான் ஏன்பா. அவ்வளவு வேதனை. நீங்க சிரிக்கிறீங்க, வேதனை எனக்கு தான் தெரியும். ஒரு நாள் நிகழ்ச்சி இல்லைங்க நடுவர்கள், இங்க படுத்திருந்தேன். இங்க படுக்க மேடை காலைல பிரிச்சிருவோம். இல்ல எங்க வீட்டுலங்க. என் மனைவி அங்க படுத்திருந்தா, என் பசங்க 2 பேரும் நடுவில் படுத்திருந்தாங்க. பொதுவா அன்பு வரது சகஜம் தாங்க. என் மனைவியை பார்த்து நானு ராரா, நீங்க சொல்ல சேர்த்து ராரா சாரசுக்கு ராரா. உடனே அவ என் மனசை புரிஞ்சவ அங்க தோம் 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 தோம். திடீர்னு நடுவில் படுத்திருந்தேன். என் பையன் தெரிச்சு லக 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 லகன்னா. கடைசியில் கிறுக்கு போய் குடும்பம் தான் இந்த பேக் வச்சிருக்கீங்க. வாழ்க்கை சந்தோஷமா இருக்கா இல்லையா, இதான தலைப்பு. ஆமா, இதான தலைப்பு. இன்னத்துக்கு நீங்க அப்படி அந்த பேச்சு பேசுறீங்க, இதான் உங்களுக்கு பிரச்சனை. என்னங்க வந்ததுல இருந்து என்னுடைய மனைவி சரியில்லை. சரி, நீங்க எல்லா புரியும் சொன்னீங்களே, எவ்வளவு அழகா எங்க நடுவர் உட்கார்ந்துருக்காரு. உங்களை வர்ணிச்சு ஏதாவது சொன்னார சார்? ஜிபே இல்ல, வெறும் 15 ரூபா போட்டுக்கமா, அவ்வளவு இருந்துச்சு. சரி, 15 ரூபாய். இப்ப நான் அடுத்து சொல்லும் போது நீங்க எக்ஸ்ட்ரா அனுப்புவீங்க பாரு. நடுவர் அவர்களே, உண்மையா நீங்க எவ்வளவு அழகா, அதுவும் கருப்பு கோட்டு வெள்ளை சட்டெல்லாம் போட்டு அழகா உட்கார்ந்துருக்கீங்க. ஏன் தெரியுமா அவர் உங்களை வர்ணிக்கல? ஏன் வர்ணிக்கல தெரியுமா? வர்ணிக்கிற மாதிரி இருந்தாதான் வர்ணிப்பாரு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். உனக்கு 13ஆம் தேதி ஒரு நிகழ்ச்சி சொல்லியிருந்தல, அதை கேன்சல் பண்ணிக்க. ஆமா, நீ புக் பண்ணிக்கமா. சார் 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 சரி இல்ல சார், அப்படி நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் வர்ணிப்பேன் சார். ஏன் தெரியுமா? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சாமா? இன்னும் ஆவல. பாவம், உங்க வீட்டுக்காரர் நினைச்சு இப்பே நான் வருத்தப்பட்டு இருக்கேம்மா. அவனுக்கு எங்களவே ஒரு 5000 பேர் 10,000 பேருக்கு எடுத்து இந்த போடு போடுறிய. அவர் நிலைமை வந்தாத்தான் தெரியும். ஒரு நாள் பட்டிமன்றம் இல்லைன்னா அவர் நிலைமை என்ன? எங்கடா புருஷன் அவர்களே இன்னைக்கு தலைப்பன் ஏண்டி என் உசுரை வாங்கி தொலைகிற? தருமபுரியில் நடைபெற்ற பட்டிமன்ற நிகழ்வில் மதுரை முத்து அவர்களின் தலைமையில் நடைபெற்றது. அதில் தினசரி வாழ்க்கை என்பது மனிதனுக்கு கொண்டாட்டமா திண்டாட்டமா என்கின்ற தலைப்பில் நடைபெற்ற இந்த பட்டிமன்றத்தின் முதல் பகுதியினை இங்கே வழங்கியிருக்கின்றோம். பேச்சாளர்கள் நம்ம தருமபுரிக்கு கிடைச்சிருக்காங்க. இப்படி ஒரு ஊரு நீங்க தமிழ்நாட்டிலே பார்க்க முடியாது. தர்மம் புரிகின்ற ஊர். இந்த மண்ணை ஆண்ட அதியமானுக்கு ஔவையார் வேற ஒன்றும் பெருசா கிஃப்ட் கொடுக்கல. இன்னைக்கு மாதிரி கல்யாணத்தில் மாதிரி அன்னைக்கு ஒரே ஒரு நெல்லிக்கனி மட்டும் போய் கொடுத்தாங்க. ஏன்னா நீங்க ஆயிலோடு அதியமான் இருந்தீங்கன்னா அந்த நாடே சுவிச்சம் பெறும் சொல்லி நெல்லிக்கனியை ஔவையார் அதியமானுக்கு கொடுத்த அற்புதமான ஊர் தர்மபுரி. அப்படி தர்மம் புரிகிற ஊரில் நீங்களும் எங்களுக்காக என்ன செய்யணும்னா, இரு கையிலும் இருக்கணும், அப்படி இருக்கையிலும் இருக்கணும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சூடேறி கை தட்டி அந்த கடைசிக்கு போகலையும் 3 பேச்சாளர் பேசி முடிச்சுட்டு உட்காந்துருவாங்க. பார்த்தீங்களா? அதனால நல்ல கஞ்சத்தனம் இல்லாம சிரிச்சிருக்கு. இது உங்களுக்கான மேடை, உங்களுக்கான முழுக்க முழுக்க உங்களுக்கான மேடை என்பதை நாங்கள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொல்லிட்டு சந்தோஷமா இருப்பதற்கு தான் அந்த மேடை. அதனால வந்திருக்கிற பேச்சாளர்களை, சிறப்பு விருந்தினர்களை நாங்கள் அறிமுகம் செய்தாச்சு. இந்த பேச்சாளர்கள் சாதாரண ஆட்கள் கிடையாது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு தனி குணம் உண்டு, ஒரு பெருமை உண்டு. அதை சொல்லிட்டு நம்ம முறையாக பட்டிமன்றத்தை தொடங்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னையா தலைப்பு, அதான் ரொம்ப முக்கியம். நீங்க சொல்ல எந்த தலைப்பும் வச்சுக்கோங்கப்பா, நீங்க பேச போறது ஒண்ணு தானே, அந்த ஒரே ஒரு சீட்டு தாண்டா வச்சிருப்பீங்க. இதுல என்ன பெரிய நீங்க ஒரு பெருமை தலைப்பாம்ல தலைப்பு. உங்க தலைப்பை தான் நாங்கள் தினம் டிவியில் பார்க்குறோம்ல, யூடியூப்ல பார்க்குறோம்னு சொல்லாதீங்க.
ஒரு முறைக்காவது சொல்லிக்கிறோம். அதே தான் வரப்போகுதுன்னு நினைக்காங்க. அருமையான சிந்தனையாளர்கள். நாங்கள் இந்த பதில் இது வரைக்கும் வந்ததில்லை. உங்கள் பேச்சையும் உங்கள் ரசனையும் உங்கள் கைதட்டையும் கேட்டுட்டு நாங்கள் நாளைக்கு வேற ஊரில் போகும்போது நேற்று தருமபுரி மக்கள் மாதிரி ஒரு அன்பான அழகான மக்கள் நாங்கள் பார்க்கவே இல்லை, பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்ற அளவுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு அவசியம். ஏன்னா எங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கேட்குற மாதிரி வைங்க, இன்னும் கொஞ்சம் வாங்கி விட்டு இது எனக்கு கொஞ்சம் இறங்கி இருக்கிற மாதிரி. ஆமாம், அது அப்படி எப்படி இருக்கட்டும், மூலம் எங்களுக்கு கேட்டுக்கிட்டா இல்லை. அந்த அளவுக்கு தலைப்பு வந்து ரொம்ப அவசியம். இன்றைய தினசரி வாழ்க்கை என்பது மனிதனுக்கு கொண்டாட்டமா திண்டாட்டமா, இதுதான். ஏற்கனவே வேற விஷயங்கள், வேற தலைப்புகள், வெவ்வேறு தொலைக்காட்சிகளில் நீங்க பார்த்திருந்தா கூட சிறப்பாக பேசக்கூடிய பெருமக்கள், எனக்கு ரொம்ப பிடித்த கலைஞர்கள், நண்பர்கள். அந்த வகையில் திண்டாட்டம் தான் ஒரு மனிதனுக்கு என்று பேசுறக்கா வந்திருக்கிறவர் உண்மையிலேயே அருமையான ஒரு இயக்குனர். அவர் ஒரு படத்தில் என்னெல்லாம் வச்சு இயக்கும் போது பார்த்தேன், ரொம்ப அழகான இயக்குனர். ரொம்ப வன்முறையாக பேசாம அன்போடு, அன்னை உட்காருங்க, கூல்ட்ரிங்க் சாப்பிட்டீங்களா, எனக்கு பேமெண்ட்டை விட எனக்கு அவர் பரிமாறுற விஷயம் தான் அழகு. கேரவனில் ரெஸ்ட் எடுங்க, ஒரு டைலாக் வந்துட்டான், ஓகே சூப்பர்னு, மதியம் 3 மணிக்கு அடுத்த டைலாக் போங்க அப்படின்றார். அப்படி அழகாக ஒரு பிளாக்ஷிப் அப்படின்னு சொல்லி ஒரு படம் இயக்கியிருந்தார் போன ஆண்டு. ஆமாம், மாவீரன் படத்தோடு அந்த படம் வந்திருந்தது. நல்ல கலைஞர், அதுபோக நல்ல ஒரு தமிழ் ஆர்வமிக்கவர். இப்போ கூட கொல்கத்தாவில் நடந்த அந்த விஷயத்தை தெளிவாக அழகாக தன்னுடைய ராஜ்மோகன் ரிப்போர்ட் அந்த வலைதளத்தில் அழகாக பதிவிட்டனர். அப்படி தைரியமாக ஒரு விஷயத்தை சொல்லுவதும் தான் உண்மையான துணிச்சல். அந்த மாதிரி அங்கங்கே நடக்கிற அக்கும்புறங்களை வெறும் மேடையில் மட்டும் கிடையாது, தைரியமாக சொல்லக்கூடியவர். நல்ல சமூக ஆர்வமிக்க தமிழ் பேச்சு எங்கள் மூச்சினுடைய வெற்றியாளர், அன்புக்குரிய அருமை தம்பி ராஜ்மோகன் அவர்களுக்கு நீங்கள் ஒரு பெரிய கரகோஷம் கொடுத்து அவர்களை பாராட்டிட வேண்டும். அதே போல அடியதான் ஒன்று வாங்க, என்ன கழட்டிட்டு போறீங்களா, வைக்கிறீங்களா? என்ன ஒரு டைலாக் பேசுறீங்க, ஒரு ஸ்பீக்கர் நகட்டிட்டார், அடுத்த ஸ்பீக்கருக்கு இந்த சேரவே நகட்டிடுவார். ஆமாம், பார்த்து. அதே போல அவரும் ஒரு துணை இயக்குனர், பாலகுமாரன் எழுத்தாளர்கிட்ட உதவியாளர் இருந்தார். இவர் சேர்ந்த நேரம் தான் அவர் இறந்தது, அது வேற. அதுக்காக அப்படி கிடையாது, அந்த மாதிரி எழுதுவார், நிறைய எழுதுவார். அதே போல கலக்கப்பியார் நிகழ்ச்சியிலையும் சீசன் 6 வந்து பிரமாதமாக பேசியிருந்தார். சில பாடல்களை அவரே உல்டாவாக எழுதி பாடும்போது ரொம்ப கேட்க அழகா இருக்கும். அந்த சிறப்பெல்லாம் பெற்றிருக்கக்கூடியவர், நிரம்ப எழுதியிருக்கார், நிரம்ப பேசியிருக்கிறார். நல்ல ஒரு பண்பாளர், அதான் முக்கியம். ரொம்ப மென்மையான மனிதர். வாக்கிங் கூட 2 வீலரில் தான் போவார்னா பார்த்துங்களேன். எதுக்கு யாருக்கும் போனால் இடிச்சிரும்டா, அப்படி ஒரு வித்தியாசமான குணம் கொண்டவர். நீங்கள் வரும் கூல்ட்ரிங்க்ஸே சுட வச்சா குடிப்பார், ஒரு வித்தியாசம். அதே மாதிரி மேடையிலும் பாருங்க, நீங்கள் இங்கே இருப்பீங்க, பின்னாடி நின்று பேசிக்கிட்டு இருப்பார். உங்களுக்கு எல்லாமே நகைச்சுவாக தான் இருக்கும். அருமை தம்பி, அருமை அண்ணன் ஈரோடு பிரபு அவர்களுக்கு ஒரு பெரிய கரகோஷம் கொடுத்து வாழ்த்திரு. நீங்கள் ஒரு சின்ன வேண்டும் நில்ல, நம்ம நிகழ்ச்சிக்கு டயத்துக்கு வரன்ற ஒரு காரணத்துக்காக அவசரத்தில் ஒய்ப்போட சுடிதாரை போட்டு வந்துட்டாரு. கொஞ்சம் தயவு கூர்ந்து அதை மட்டும் நீங்கள் மன்னிச்சுக்கணும். பரவாயில்ல வந்து பாரு, துப்பட்டா கீழே எடுக்கா, அது கிடைக்கட்டுமே, அது யாராவது துப்பி விட்டு போயிடுவாங்க, பார்த்துக்கலாம், பார்த்துக்குங்க அழகா. ஏன்னா அவரை ஈரோடு பிறவை நீங்கள் லேசாக நினைக்கிறீங்க, பெருமையான விஷயம். அதெல்லாம் அப்புறம் பின்பதில் சொல்லுவோம். திண்டாட்டமேன்ற அணி பேசும்போது ஆண்கள்லாம் நல்லா கைதட்டுங்க. ஏன்னா திண்டாட்டத்துக்குரியவர்கள் நம்ம தான். ஏன்னா இப்போ அடுத்து தீபாவளி வரப்போது, அன்னைக்கு பார்க்கலாம் திண்டாட்டத்தை. தீபாவளி அப்படின்னால பூராத்துக்கு வகுத்த வலி, நெஞ்சு வலி, நெஞ்சை பிடிச்சிட்டு உட்காந்துருவான். இந்த தீபாவளி எப்போ வரும்னு கேட்டால் அவன் குழந்தைகள், இந்த தீபாவளி ஏண்டா வருதுன்னு சொன்னா அவங்க அப்பங்க. ஏன்னா அவன் தான் திண்டாட்டப்பட 7 பேருக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டு அந்த ஆள் கோமணத்தை கட்டி குப்பருக்கு படுத்து கிடப்பார் தீபாவளி அன்னைக்கு, பார்த்தீங்களா? அதனால திண்டாட்டம் பூரா எப்பயுமே இந்த ஆண்கள் தான், பார்த்துருக்கீங்களா? தீபாவளி அன்னைக்கு காலையில் 7 மணிக்கு ஒரு ஆள் கோமணத்தோட வாசல் உட்காந்துருக்கார். வந்து என்ன தீபாவளி எதுமா, நேற்று மருமையன் தலை தீபாவளிக்கு வந்தாயா, அவனுக்கு செஞ்சது போய் மிஞ்சினது ஒன்று தான், பார்த்தீங்களா? அப்போ திண்டாட்டம் பேசுறதுக்கு நாங்கள் தான் சரியாக இருப்போம். கொண்டாட்டம் பேசுறதுக்கு அவங்களோட உடைகளை பார்த்தாலே போதும், பார்த்தீங்களா? 4 ஊருக்கு தெரிற மாதிரி நிஷாவுடைய நகையை பார்த்தீங்களா? அதுவே ஒரு 6 கிலோ இருக்கும் போல, கிலோ 25 ரூபா தான், வெறும் 25 ரூபா. ஆமாம், அந்த சேலம் பஸ் ஸ்டாண்டில் தான் பேசி வந்து வாங்கிட்டு வரவங்களும் லேட் ஆயிடுச்சு. இப்படி இருக்காங்கன்னு என்ன அர்த்தம்? கொண்டாட்டமாக இருக்காங்கன்னு அர்த்தம். எதனால் கொண்டாட்டம்? இவங்க திண்டாட்டத்தில் அவங்க கொண்டாட்டம். அப்படி பேசுறதுக்காக நிரம்ப தொலைக்காட்சியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பட்டிமன்றத்தில் பார்த்துருப்பீங்க, சினிமாவிலும் 2-3 குற்றமே எதற்கும் துணிந்தவன் போன்ற திரைப்படங்கள். இதெல்லாம் போக
ஜல்லிக்கட்டில் முதலில் பெண் வர்ணனையாளர் அப்படின்ற ஒரே ஒரு முதல்ல ஒரு பெண் அந்த இதை வர்ணித்து பேசியிருக்காங்க. அந்த பெருமை பெற்றிருக்கக்கூடிய கலக்கு பியார் நிகழ்ச்சியிலையும் அதே போல் காமெடி ஜங்ஷன், லொல்லுப்பா போன்ற நிகழ்ச்சியெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம். ஆமாம், கோயில்பட்டி அன்னபாரதி அவர்கள் பிக் பாஸ் நிகழ்ச்சியிலையும் பார்த்துருப்பீங்க. இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கலாம். நீங்கள் ஃபேஸ்புக்கை திறந்தா வருவாங்க, இன்ஸ்டாகிராமை திறந்தா வருவாங்க, இன்னும் என்ன இருக்கு, யூடியூப் திறந்தா வருவாங்க. நேற்று கதவை திறக்கிற ராஜ்பவன் அங்கேயும் வந்திருக்காங்க. என்ன சார் அப்படின்னு அந்த அளவுக்கு மனசில் வரணும். அதுக்கு தான். அதற்கடுத்து அவங்களுக்கு விளம்பரமே தேவையில்லை, சரிங்களா? இருந்தாலும் நல்ல கடுமையான உழைப்பினால் இந்த இடத்த தொட்டிருக்காது. நீங்கள் விஜய் தொலைக்காட்சியில் ஒரு ஃபீமேல் வந்து தொகுப்பாளராக இருக்க ரொம்ப கஷ்டம். அந்த அளவுக்கு உயர்றதுக்கு அவங்க உழைப்பு தான் ரொம்ப அவசியம். இன்னைக்கு வந்துட்டாங்கன்னு இங்கே இருக்கிற எல்லாரும் நீங்கள் புகழ்கிற அவசியம் இல்லை. அதுக்கு பின்னாடி எவ்வளோ உழைப்பு இருக்கு. அதுபோல் பிக் பாஸ் நிகழ்ச்சியும் சரி, இந்த ஆகச்சிறந்த நிகழ்ச்சியெல்லாம் உங்களுடைய பங்களிப்பு இருந்து இன்னைக்கு உங்களெல்லாம் உள்ளம் கவர்ந்த உங்களை அனுமதி என்று உங்கள் வீட்டுக்குள்ளே வரக்கூடியவங்க என்னது தொலைக்காட்சியில் ஐயோ வாட்டுக்கு பண்டாங்கண்டா தூக்கிட்டு போயிடுவாள் அப்படின்னு நினைக்காங்க. அனுமதி என்று உங்கள் வீட்டுக்குள்ளே வரக்கூடியவங்க நம்மளுக்கு கிளியராக இல்லை, கிளியராக இருக்கு. கொஞ்சம் எக்கோ மட்டும் குறைக்கணும். நான் ஒரு குத்து மதிப்பாக தான் பேசுகிறேன். நேற்று எப்படி போச்சு? அப்புறம் கிளியராக இருந்தால் கொஞ்சம் பேச தெளிவாக இருக்கும். இல்லாட்டி எக்கோ அடிக்குதுன்னா கொஞ்சம் பாக்ஸ் ஏதாவது இந்த சைடு திருப்பி வைக்கலாமா ஆடியன்ஸ் ஸ்கூல்? ஏன்னா ஸ்ட்ரைட்டாக பில்டிங்கில் அடிக்கிறனால தான் எக்கோ வருது. கொஞ்சம் அப்படியே இங்கே ஆடியன்ஸ் ஸ்கூலில் திருப்பி விட்டாச்சு. கேட்குதானே? எல்லாருக்கும் கேட்குதானே? கிளியரா கேட்காட்டி உங்கள் தலையில் தவளான்ட்டு போங்கண்ணே. நல்ல அழகான ஆடியோ, சூப்பர். ஏன்னா இவ்வளோ வேற கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இவ்வளோ சிறப்பான ஆடியோ இருக்கணும். இருந்தாலும் அந்த பில்டிங்லாம் இருக்கிறனால கொஞ்சம் எக்கோ ஆகுது. அது மட்டும் பார்த்துக்குங்க. எங்களுக்கு கொஞ்சம் ஆமாம். அப்படி உங்கள் வீட்டு பிள்ளையாக விளங்கக்கூடிய, உங்கள் செல்ல பிள்ளையாக விளங்கக்கூடிய அறந்தாங்கி நிசா அவர்களுக்கு ஒரு பெரிய கரகோஷம் கொடுத்து வாழ்த்துறேன். அதற்கடுத்தும் பார்த்தா இந்த பிள்ளையும் பேசுமா அப்படி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அந்த பிள்ளையும் பேசும். நீங்கள் இருந்தால் பேசும். ரொம்ப அழகா நாங்கள் ஒரு பட்டிமன்றத்தில் பார்த்தோம். சிறப்பாக பாடி சிறப்பாக பேசக்கூடிய, இன்றைக்கெல்லாம் பேச்சாளர் வரவங்க என்ன சொல்லுவாங்க, நிஷா பேசின ஒரு 4 விஷயம், அன்னபாரதி 2 விஷயம் பேசுகிற பேச்சாளர் தான் வராங்க. அப்படி மத்தியில் அவங்க ஒரு அழகாக தனித்துவமாக பேசக்கூடிய திருவண்ணாமலையை சேர்ந்த அஞ்சலி அழகாக பேசுவாங்க, அழகாக பாடுவாங்க. ஒரு ஆளுக்கு பாட வரும், ஒரு சிலருக்கு பேச வரும். ரெண்டுமே வருதுன்னா ஆச்சரியம். எல்லாருக்கும் அப்படி எளிமையாக இருக்க குரல் அமைஞ்சிடாது. நிஷாவெல்லாம் பாடிச்சுன்னா விடிய விடிய நீங்கள் கேட்கலாம். எங்கள் வீட்டில் உட்காந்து கேட்கலாம், இங்கே கேட்க முடியாது. உண்மையிலேயே அன்னைக்கு ஒரு வீட்டுக்கு போயிருந்தோம். அதாங்க வரவேற்பு. நாங்கள் 7 பேரும் போய் இறங்குறோம். அந்த வீட்டில் ஒரு அம்மா எங்களை சாப்பிட சொல்லிச்சு பாருங்க. அட்டாட்ட அதாங்க குரல். சாப்பிட சொல்லி எங்களை சாப்பிட்டு போடுவது வரலாம் மட்டமலாக விழுந்தார். அடி சண்டாளி, உன் குரலே எப்படி இருக்கும், உன் சாப்பாடு எப்படி இருக்க போகுது. வெளியே வர்றாரு கோவத்தோட. அந்த அம்மாவோட வீட்டுக்காரர் இந்த ஒருத்தர் இவ்வளவு ஒரு மிஸ். என்னன்னே அக்கா இப்படி பேசுறாங்க? அவன் எப்பயுமே அப்படித்தான் பேசுவாது. நீங்க அதெல்லாம் கணக்காம நீங்க சாப்பிட்டு கூட்டு போனா தானே எங்களுக்கு ஒரு மரியாதை. அன்னைக்கு 3 மாசம் லீவ் ஓட்டவர் தான் இன்னைக்கு தான் பட்டிமன்றத்துக்கு வந்திருக்காரு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நம்முடைய அருமைக்குரிய நிரேஷ்குமார் இருக்கட்டும், எல்லாருமே எங்களை வரவேற்று விருந்தோம்பல் கொடுத்து அழைச்சிட்டு வரும். எல்லா ஊர்லையும் இப்படி பார்க்க முடியாது. ஆச்சரியமா வந்தோடனே கேட்பாங்க, வாங்க 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 வாங்க, இப்படித்தான் நீங்கள் வரும்போதே சாப்பிட்டுட்டு வருவீங்க அப்படின்னு வாங்க. அப்புறம் எப்படி நம்ம அடுத்து சாப்பிட முடியும்? நல்லா எல்லாமே சிறப்பாக இருக்கக்கூடிய அருமையான மக்களை நாங்கள் பாராட்டி விட்டு எங்கள் பட்டிமன்றத்தை தொடங்கலாம் நாங்கள் ஆசைப்படுறோம். எப்பயுமே ஒரு விஷயம் சொல்லுவாங்க, உயர்கிறவர்களுக்கு காரணமானவர்கள் உற்சாகப்படுத்துவர்கள் மட்டுமே. அதனால நீங்க கைதட்டும் போது மட்டும்தான் இந்த பேச்சாளருக்கு பேசணும் ஆர்வமும், உங்க சிரிப்பு சத்தம் தான் அடுத்தடுத்த விஷயங்களை அழகாக இயல்பாக பேசுறதுக்கு அவங்களுக்கு உந்துதல் வந்து உங்க பக்கத்திலிருந்து தான் வரும். அதனால அனைத்து மக்களுக்கும் தருமபுரி வாழ் சொந்தங்களுக்கும் நன்றி சொல்லிட்டு தலைப்பை சொல்லிட்டோம். இது வெறும் வாக்குவாதமாக இல்லாமல் அழகான ஒரு கலந்துரையாடலாக இருக்கும். வாக்குவாதம் வேற, கலந்துரையாடல் வேற. அழகா பேச போறாங்க. அதே போல தாய் குளங்கள்லாம் கொஞ்சம் அப்படி சலசலப்பலாம அங்கங்க நிக்கிறீங்களா, உட்காந்துங்க. இடம் இல்லாட்டி இங்க சைட்லாம் வந்து அங்கேயே இடம் இல்லையா, மேடையில இருந்து கூட உட்காருங்க. நாங்கள் அந்த கம்மாயை பக்கம் நின்று பேசிட்டு போறோம். ஏன்னா எங்களுக்கு நீங்க தான் முக்கியம். பார்த்தீங்களா, ஏன் ஒரு சேரோட வர்றாரு, ஒருவேளை சேர்மனு கூட முயற்சி வருவார். அதை பற்றி நம்ம பேசக்கூடாது. நல்ல இந்த அழகான நிகழ்வில் முதலாவதாக என்னுடைய அருமை அண்ணன், நான் ஏற்கனவே சொன்னேன், சிலர் தான் பாடுனா கேட்கலாம் சொல்லி மிக பிரமாதமாக பாடக்கூடியவர், அழகாக பேசக்கூடியவர். இந்த நிகழ்வை நாங்கள் எவ்வளோ நேரம் நீட்டணும்
எவ்வளவு நேரம் சுருக்கணும்ன்றது இவங்க கையில் கிடையாது. ஏன்னா இவங்கெல்லாம் ஒவ்வொரு மணி நேரம் பேசுவாங்க, ஒவ்வொரு ஆள். இன்னைக்கு இல்லை, வாய்ப்பு கிடைச்சா அந்த அளவுக்கு பேசக்கூடியவங்க. அதை உள்வாங்கி நம்ம ரசிக்கும் போது இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து சேரும். எல்லாத்திலுமே அழகான விஷயம் இருக்கு, அதெல்லாம் பின்பதியில் சொல்ல போறோம். முதலாவதாக அருமை அண்ணன் ஈரோடு பிரபு அவர்களுக்கு ஒரு பெரிய கரகோஷம் கொடுங்க. வாங்க சார். ஹலோ. நம்மளுக்கு கோவைக்கு சிறப்பு சேர்ப்பது ரத்தினபுரி, கோவைக்கு சிறப்பு சேர்ப்பது ரத்தினபுரி, சேலத்திற்கு சிறப்பு சேர்ப்பது ஸ்வர்ணபுரி, தமிழ்நாட்டுக்கே சிறப்பு சேர்க்கின்ற இடம்தான் இந்த தருமபுரி என்பதை நிரூபித்திருக்கிற மக்களுக்கு வணக்கத்தை தெரிவித்து, நட்சத்திரங்கள் இங்கே மேடையில் அமர்ந்திருக்க வையாபுரியா ஐயா இல்ல வையாபுரி என்று போயிறாங்க. நட்சத்திரங்கள் எல்லாம் இங்கே மேடையில் அமர்ந்திருக்க தருமபுரி வானின் நிலாக்கள் இங்கே கைதட்டி கொண்டிருக்கிறார்களே, அவர்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, கைத்தட்டல்னா இது கைத்தட்டலுங்க. ஏன்னா புரட்சி தலைவருக்கு இதயக்கடினா தமிழ்நாட்டுக்கே நெல்லிக்கடி, அதுதான் இந்த தருமபுரி நடுவர் அவர்களே. அவரு ஒரு அரை மணி நேரம் ஒரு மாதிரி பறக்கு முடிச்சுக்கிட்டு இருந்தாரு. அப்ப யோசிச்சுதான் இந்த தருமபுரி, வையாபுரி, நெல்லிக்கனி. நடுவர் கவிதை யோசிக்கவே வேண்டாம், உங்களை பார்த்தாவே கவிதை வருது. ஏன்னா இப்ப நான் இங்க நடுவருக்கு நல்லா கைத்தட்டல் கொடுக்கணும். பொதுவாக இருங்க, நான் சொன்ன கைத்தட்டல் கொடுக்கணும். நீங்க தட்டுற கைத்தட்டல் தருமபுரி பஸ் ஸ்டாண்டு கேட்கணும். ரெடியா? ஒரு ஓ போடுங்க பார்க்கலாம். கேட்கல சத்தமா. அவரு 2 நாளா மேஜிக் ஷோ பண்ணிட்டு இருந்தாரு. திடீர்னு மேடை கூட்டணும், அந்த கண்டினியூட்டி இதுல வருது. மேஜிக், இத்தனை மக்களே ஒரு மேஜிக் தாங்க. ஆனா பொதுவாக முத்து கடலில் பிறக்கும், பொதுவாக முத்து கடலில் பிறக்கும். அது மாறி மதுரையில் பிறந்ததால் மதுரை முத்து ஆகி இருக்கிறது. உங்க போன் உங்ககிட்ட இருக்கா? ஆமாங்க, எடுத்து பாருங்க. 500 ரூபாய் ஜிபே பண்ணிருக்கேன் சார். சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு சார் போன, அதனாலதான் அனுப்பியிருக்கேன். நல்லதான் அனுப்பியிருக்கேன். ஆனா முத்து முத்து சொல்லெடுத்து, முத்தமிழில் சொல்லெடுத்து, வண்ண வண்ண சொல்லெடுத்து, வாஞ்சமிகு சொல்லெடுத்து, தித்திக்கும் சொல்லெடுத்து, திகட்டாத சொல்லெடுத்து தீர்ப்பெழுத வந்திருக்கும் எங்கள் அன்புக்கினிய நட்சத்திரம் மதுரை முத்து சார் அவர்களுக்கு தருமபுரி மக்களின் பலமான கைத்தட்டலை பரிசாக கொடுக்கின்றேன். ஒரு 5 லட்சம் ரூபாய் கொடுத்தால் தங்கத்தட்டு கிடைக்கும், ஒரு 50,000 ரூபாய் கொடுத்தால் வெள்ளித்தட்டு கிடைக்கும், ஒரு 50 ரூபாய் கொடுத்தால் எவர் சில்வ தட்டு கிடைக்கும். எத்தனை கோடி கொட்டி கொடுத்தாலும் கிடைக்காத ஒரு தட்டு அது தருமபுரி மக்களின் கைத்தட்டு நடந்தவர்களே. இந்த மேடையில் உண்மையை பேசுறதுக்காக நான் வந்திருக்கேங்க. வாழ்க்கை என்னைக்குமே திண்டாட்டம் தாங்க, என்னைக்கு இங்க கொண்டாட்டம் இருந்திருக்கு. அற்புதமா பாருங்க நம்பிக்கை சகோதரர், அவர் எவ்வளவு அற்புதமான அந்த சிந்தனையாளருக்கு நல்ல ஒரு கைத்தறி கொடுங்க. ஏன்னா பேரை மறந்துட்டார். இளைஞர்களே, திண்டாட்டம், வாழ்க்கையை முழுக்க திண்டாட்டம் தாங்க. நான் கூட கவிதை எழுதினேன். திருடர்கள் ஜாக்கிரதை என்ற தலைப்பில் கவிதை எழுதலாம் என்று கண்கள் மூடி யோசித்தேன். மெல்ல கண் திறந்து பார்த்தேன், என் பேனா அவனை ஆட்டை போட்டு போயிட்டான். நாடு இப்படி மோசமா போச்சுங்களே. இந்த மோசமான உலகத்துல வாழ்க்கை கொண்டாட்டம் கொண்டாட்டம் நான் நேசிக்கக்கூடிய மரியாதைக்குரிய சகோதரிகள் இங்க வந்திருக்காங்களே, இது நியாயமா? தருமபுரி மக்கள்கிட்ட ஒன்று சொல்றேங்க, கோட்டை 2ஆ பிரிச்சா ஆம்பளை, குடும்பத்தை 2ஆ பிரிச்சா அதுதாங்க பொம்பளை. ஆண்கள் கைத்தட்டுங்க, அப்பதான் நடுவர் மார்க் போடுவாரு. எங்க ஆண்கள் பாலிசி என்ன தெரியுங்களா? கொரியர்ல பார்சல் அனுப்புற லவ்வரை விட அரியர்ல கூட இருக்கிற நண்பன் தான் டாப்புங்கிறத உணர்ந்த மக்களுக்கு வந்திருக்காங்க நடுவர்களே. வாழ்க்கையில் எவ்வளவு போராட்டம், போராடி போராடி நொந்து நூலாகி வெந்து வெங்காயமாகி காஞ்சி கருவாடாகி வந்திருக்கிறேங்க இல்லைங்களா? என் பொண்டாட்டி பார்த்து நான் ஒரு பாட்டு பண்ணேங்க. மரணம் என்னும் தூது வந்தது, நீங்க ஓடு கத்தர கத்தர என் பொண்டாட்டி கேட்கணும். ரெடியா? மரணம் என்னும் தூது வந்தது, அது பொண்டாட்டி என்னும் வடிவில் வந்தது, சொர்க்கமாக நான் நினைத்தது இன்று நரகமாக மாறிவிட்டது. பொண்டாட்டியே போ போ போ, கொழுந்தியாலே வா வா வா. உங்க பொண்டாட்டி கத்துறது எனக்கு கேக்குதுங்க. ஏங்க அவ்வளவு போராட்டங்க என் பொண்டாட்டினால, அதனாலதாங்க போட்டான் பாட்டு. 3 முட்டிச்சால முட்டாளான கேளு கேளு தம்பி, நான் இருந்தேன் தேருக்குள்ள இப்ப விழுந்தேன் சேத்துக்குள்ள. வாழ்க்கை சேத்துக்குள்ள போயிடுச்சுங்க.
ஒண்ணு இல்லைங்க, நான் தூங்கிட்டு இருக்கிறப்ப என் மனைவி என்ன எப்படி தெரியுங்களா எழுப்பாங்க? எப்படி தெரியுங்களா எழுப்பாப்புல? நான் தூங்கிட்டு இருப்பேன், பக்கத்துல வருவா. காலையும் நீயே மாலையும் நீயே, இரவும் நீயே பகலும் நீயே, விடிஞ்சு போச்சு எந்திரி நான் ஏன்பா. அவ்வளவு வேதனை. நீங்க சிரிக்கிறீங்க, வேதனை எனக்கு தான் தெரியும். ஒரு நாள் நிகழ்ச்சி இல்லைங்க நடுவர்கள், இங்க படுத்திருந்தேன். இங்க படுக்க மேடை காலைல பிரிச்சிருவோம். இல்ல எங்க வீட்டுலங்க, என் மனைவி அங்க படுத்திருந்தா, என் பசங்க 2 பேரும் நடுவுல படுத்திருந்தாங்க. பொதுவா அன்பு வரது சகஜம்தாங்க. என் மனைவியை பார்த்து நானு ராரா, எங்க நீங்க சொல்ல சேர்த்து ராரா சரசுக்கு ராரா, உடனே அவ என் மனசை புரிஞ்சவ அங்க தோம் 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 தோம், திடீர்னு நடுவுல படுத்திருந்தேன். என் பையன் தெரிச்சு லக 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 லகன்னா கடைசியில் கிறுக்கு போய் குடும்பம் தான் இந்த அளவுக்கு வச்சிருக்கீங்களா? நேரா வந்துட்டேங்க. கல்யாண வயசுல என்ன பார்த்து ஏங்க தோசை ஊத்தவா, ஏங்க தோசை ஊத்தவா, ஏங்க தோசை ஊத்தவா. இப்ப கேக்குறேன், யோ தோசை ஊத்துவா, யோ தோசை ஊத்துவாங்கிறாங்க. உலகம் முழுக்க பயணம் பண்றவங்க கிட்ட ஒரு கேள்வி கேட்கறேங்க, அண்டார்டிகாக்கும் பொண்டாட்டிக்கும் என்னங்க வித்தியாசம்? என்ன வினோதமான கேள்வியா இருக்கே. தெரிஞ்சாலும் தெரியாம இருக்கணும். அது என்ன அப்படி? அண்டார்டிகால மனுஷன் வாழ முடியாது, பொண்டாட்டி கூட புருஷன் வாழ முடியாது. அங்க ஒரு ஆள் இனிமேல இவங்கிட்ட இருக்க முடியாது அப்படின்ட்டு இதாயிடக்கூடாது. பாருங்க, அவர் என்னன்னா உணவுல இருந்து சிரமப்பட்டிருக்கார். முக்காவாசி ஆண்கள் எப்ப டென்ஷன் ஆகும் தெரியுமா? ஒரு சாப்பாடை சாப்பிட்டுட்டு ஒரு ஆம்பளை என்ன சொல்லணும்? அப்படி சொன்னா தானே சாப்பாடு. சாப்பிட்டு எல்லாம் என்ன சொல்றாங்க? அவ்வளவுதான், ஆம்புலன்ஸ்ல தூக்கிட்டு ஓடுறாங்க அந்த ஆளு. இப்படி இருந்தா எப்படி சார் எங்க பொழப்பு? இப்படி வாழ்க்கை போராட்டமா இருக்கு. நான் எப்படி கொண்டாட்டம் பேச முடியும்? விஜய் டிவி கலக்க போதையார்ல ஒரு பாட்டு பண்ணங்க, குறுக்கு சிறுத்தவளே. நான் ஏன் உங்களை கைத்தட்ட சொல்ல தெரியுங்களா? இங்க மரியாதைக்குரிய வெற்றிவேல் ஐயா அவர்களும் அவருடைய நண்பர்கள்லாம் சேர்ந்து இந்த மாபெரும் விழாவுக்கு எங்களை கூப்பிட்டுருக்காங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய தொகை கால ஓட்டத்தில் கரைந்து விடும். ஆனால் தர்மபுரியின் கைத்தட்டல் வாழ்க்கையில கடைசி வரைக்கும் ஞாபகத்தை ஒரே காண்டுக்காக கைத்தட்ட சொல்றேன். டைமிங்கோட கைத்தட்டுங்க. ரெடியா? குறுக்கு சிறுத்தவளே, என்ன குங்குமத்தில் கரைச்சவளே, நெஞ்சில் மஞ்சள் தேய்ச்சி குளிக்கையில் என்ன கொஞ்சம் பூசு தாயே, உன் கொலுசுக்கு மணியா என்ன கொஞ்சம் மாத்து தாயே. இது கல்யாண புதுசுல பாடுனாங்க. இப்ப பாடுற பாருங்க, குறுக்கு சிறுத்தவளே, ஏன் குடும்பத்தை கெடுத்தவளே, எங்க அம்மாதின் சோத்துல மண்ணள்ளி போட்டவளே, எங்க அப்பங்கிட்ட கையை நீட்டி சொத்து தானு கேட்டவளே. அவ்வளவு போராட்டம். ஆமா, இதுக்குள்ள ஒரு நகைச்சுவை இருக்கு என்பது நாங்கள் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். இடப்பட்ட வார்த்தை. ஏன்னா அவர் அப்படியே ஒரு ஜோக்குக்கும் அவருக்கு ஒரு நினைப்பு வருது. ஒரு ஜோக்கு முடிஞ்சுன்னா நம்ம பேசாம 100 நாள் வேலைக்கு போகுமா, குறுக்கு சிறுத்தை அது வேணா பிளம்பிக்கு வேலைக்கு போவோம் அப்படின்னு சொல்லி அவர் தொழிலே மாத்த அளவுக்கு சும்மா அவர் சந்தோஷப்படுறதுக்கு அப்பப்ப சிரிச்சுக்க. அதாவது இவங்க எல்லாம் அமைதியா ரசிக்கிறாங்க. அப்படிதான் திருப்தி ஆயிக்கிறோம். வேற ஆனா எவ்வளவு போராட்டம். என் பையனால் நிம்மதி இருக்கா? 6 வயசு பையன் அவங்க அம்மாட்ட கேட்கறான், அம்மா அம்மா நீ தான் எனக்கு சாப்பாடு போடுற. ஆமாங்கன்னு. பாட்டி தான் கதை சொல்றாங்க. ஆமாங்கன்னு. தாத்தா தான் ஸ்கூலுக்கு கூட்டு போறாரு. ஆமாங்கன்னு. எதுக்கு கேட்கற? அப்புறம் எதுக்குமா அப்பான்னு ஒருத்தர் வேஸ்டா வீட்டுல வச்சு துரத்திடலாம் இல்லைங்கிறான் பையன். ஒரு சின்ன பிள்ளை ஒரு திருடம் முடிச்சிட்டு போயிட்டான். திருட வந்தான், பாப்பா பாப்பா உங்க அம்மா நகையை எங்க வச்சிருக்காங்க? மிட்டாய் வாங்கிட்டு வந்தாதான் சொல்லுவேன். திருட மிட்டாய் வாங்கிட்டு கொடுத்துட்டான். சொல்லு பாப்பா உங்க அம்மா நகையை எங்க வச்சிருக்காங்க? பிஸ்கெட் வாங்கிட்டு வந்தாதான் சொல்லுவேன். திருட பிஸ்கெட் வாங்கிட்டு கொடுத்துட்டான். சொல்லு பாப்பா உங்க அம்மா நகையை எங்க வச்சிருக்காங்க? புது ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாதான் சொல்ல. திருடனுக்கு அழுகையே வந்துருச்சு. புது ட்ரெஸ் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு, சொல்லு பாப்பா உங்க அம்மா நகையை எங்க வச்சிருக்காங்க? எங்க அம்மா நகையை அடகு கடையில வச்சிருக்காங்கன்னு சொல்ல. நிம்மதி. திருடனுக்கு கூட வாழ்க்கையில நிம்மதி இல்லைங்க. இந்த 5 பேர் உங்க கூட வந்தவங்களானே? ஆமா. இல்ல அவங்க மட்டும் தான் கை தட்டுறாங்க, அதான் கேட்டேன். அவங்களுக்கு என் பாதிப்பு தெரிஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லைங்க, ஒருத்தன் டாக்டர் போனான். டாக்டர் நீங்க காய்ச்சலுக்கு மாத்திரை கொடுத்தீங்க, தலைவலி வந்துருச்சு. தலைவலிக்கு மாத்திரை கொடுத்தீங்க, நெஞ்சு வலி வந்துருச்சு. நெஞ்சு வலிக்கு மாத்திரை கொடுத்தீங்க, வயிற்று வலி வந்துருச்சு. வயிற்று வலிக்கு மாத்திரை கொடுத்தீங்க, கால் வலி வந்துருச்சு. டாக்டர் சொன்னார், பாத்தியா காய்ச்சல் படிப்படியா இறங்கிட்டு இருக்கு அப்படின்ட்டாரு. ஒரு ஏமாற்று உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறேங்க. ஒண்ணு இல்ல, ஒரு பையன் 10வது ஃபெயில் ஆயிட்டான். அவன் பாடுறான் பாருங்க, மறுபடியும் இந்த செகண்ட் கிடைக்க தட்டுங்க. மார்ச் மாசம் பெயிலான பையன் மாடு மேய்க்கத்தாடு. ஏப்ரல் மாசம் பெயிலான பையன் எருமை மேய்க்கத்தாடு.
சரிங்களா? நான் இசைக்குழு வைக்கலாம்னு சொன்னேன். அந்த 2000 ரூபாய் என்கிட்ட கொடுக்குறேன், நானே மியூசிக்கை போட்டேன்ட்டார். பாத்தீங்களா? அப்படின்னா 2 பண்ணி 25 இருமிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா தருமபுரி இசையை ரசிக்கக்கூடிய இடங்க. தலைப்பாட்டு ஒரு பாட்டை வச்சு ஒரு பையன் உல்டா பண்றா பாருங்க. நீங்களா ஒவ்வொன்னா சொல்றீங்க. சத்தம் இல்லாத தனிமை கேட்டேன், யுத்தம் இல்லாத உலகம் கேட்டேன், ரத்தத்தில் எப்போது மேகம் கேட்டு, ரகசியம் இல்லா உள்ளம் கேட்டு. இந்த பாட்டை மாத்தி பாடுறான். எக்ஸாம் இல்லாத ஸ்கூலை கேட்டேன், கெமிஸ்ட்ரி இல்லா டீச்சர் கேட்டு, மேக்ஸ் சொல்லாத வாத்தியார் கேட்டு, இப்பன்னு கேட்டும் கிடைக்கவில்லை, ஸ்கூலே ஸ்கூலே வேணாம் என்று டிசி 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 கேட்டே. ஹெட்மாஸ்டர் தலைதறிக்கு வர்றாரு. ஓ போடுங்கிற பாட்டை வச்சாங்க. நீ ஸ்கூல்லயே பாடம் நடத்துறாங்க. தமிழ் வாத்தியார் இருந்தாரு. பசங்களா வாங்க. மொத்தம் எத்தனை பாட்டு வச்சிருக்கீங்க? 4 பாட்டு. 4 பாட்டு. சரி சரி. ஆ போடு, ஆவண போடு, ஈ போடு. இங்கிலீஷ் டீச்சர் இருந்தாங்க தொப்பூர்ல இருந்து. அவங்க ஏ போடு, பி போடு. கணக்கு வாத்தியார் இருந்தார் காரிமங்கலத்துல இருந்து. 1 போடு, 2 போடு. பையன் விவரமான பையன், தருமபுரி பையன். 12 மணி ஆச்சு. பெல் அடிச்சாங்க. தட்டை தூக்கிட்டு சோத்த போடு, முட்டையை போடு, சோத்த போடு அப்படிங்கிறாங்க. பஸ் ஸ்டாண்ட்ல வந்து நின்னங்க. அழகான ஒரு பொண்ணு போச்சு. அந்த பொண்ணை பார்த்து ஒரு பையன் பாடுறான். ஓ, அதே முக்கியமான வேலையா இருக்கீங்க பஸ் ஸ்டாண்ட் நீங்களா? அவளப்படி ஒன்றும் அழகில்லை, அவளுக்கு யாரும் இணை இல்லை, அவளப்படி ஒன்றும் கலர் இல்லை, ஆனால் அது ஒரு குரல் இல்லை. இது நம்ம கேட்ட பாட்டு. அவன் எப்படி நம்ம பாடுறான்? அவளப்படி ஒன்றும் அழகில்லை, அவளுக்கு தங்கச்சி யாரும் இல்லை, அவளக்கா ஒன்றும் கலர் இல்லை, அவளுக்கு இவளே பரவாயில்லை. எப்படி ரசனையா இருக்க பாத்தீங்களா? அதெல்லாம் பாக்குறப்ப வாழ்க்கையில பாரதியார் சொன்ன மாதிரி நெஞ்சு பொறுக்குது இல்லைங்கிற மாதிரி இருக்குங்க. ஒண்ணுல ஒரு பாட்டி செத்துருச்சுங்க. பாட்டி செத்ததுக்கு ஒரு பையன் மாறுறான். எப்படி தெரியுங்களா? நிலவை கொண்டு வா கட்டிலில் கட்டி வை, மேகம் கொண்டு வா மெத்தை இட்டு வை. இந்த பாட்டை மாத்தி பாட்டியை கொண்டு வா கட்டிலில் படுக்க வை, எட்டனா கொண்டு வா நெத்தியில் ஒட்ட வை. இன்று முதல் இரவு, இன்று முதல் இரவு எங்க பாட்டிக்கு அளவு. கூட ஒரு பையன் எரிக்கவா இல்ல போதைக்கவா நீ வா. ரொம்ப நன்றினே. இவ்வளவு பொருள் செலவுன்னு பண்ணி நாங்க உங்களை கூட்டு வந்தா பாத்தீங்களானே. முதல் பேச்சாளர் பாடணுன்னே எரிக்கவா புதைக்கவா அப்படின்னு அங்க ஒரு பாட்டி பாக்குது. பாவிப்பலை பாட்டு அப்படி அவரா உல்டா பண்ணிருக்காங்க. அது ஏன்னா இந்த கிளவி இந்த பேரன் பேசுறதே ஒரு அழகு. என் பாட்டி என் மேல பாசமா இருக்க. பேரன் கேட்கிறான், நாளைக்கு நீ அப்பா கொல்லி போடணும், நாளைக்கு எனக்கு பள்ளிக்கூடம் இருக்கு பாட்டி. ஏண்டா நாளைக்குன்னா நாளைக்கு 6 மணிக்கு நான் போறேன். ஓடி அந்த பின்னாடி அதே பாட்டியை கண்ணை மூடுறான். ஏண்டா என் கண்ணை மூடுற? நீ கண்ணை மூடாத சொத்தெல்லாம் எனக்கு கிடைக்குமாமே. தேவைப்படாது, இருந்தாலும் என் வாசிக்கா சொல்லிக்கிட்டேன். ஆனா இந்த கூட்டத்தை கேள்வி கேட்கிறேன், ஆண்கள்கிட்ட கேட்கிறேன், உங்க மனைவி கிட்ட அடி வாங்குற ஆண்கள் கை தூக்குங்க பார்க்கலாம். 2 கை தூக்குறாரு பாருங்க. ஆமா, 2 கொண்டாட்டில அடி வாங்குறாரு. 2 கைங்களா பாருங்க தூக்குறாங்க பாருங்க. ஒரு ஊர்ல கேட்டேன், எல்லாரும் கூச்சப்படாம தூக்குனாங்க, ஒருத்தர் மட்டும் கை தூக்கல. நான் கேட்டேன், ஏங்க உங்க பொண்டாட்டி நீங்க அடி வாங்கினதே இல்லையா? அது அவர் சொன்னாரு, நேத்து அடிச்ச அடியில கையை தூக்க முடியலன்ட்டாரு. அப்படிப்பட்ட ரசிகர்களை கேட்கிறேன். இப்படிப்பட்ட தரமான ரசிகர்கள் இருக்காங்க நடுவர்களே, உங்களுக்கு நீங்க என்ன தீர்ப்பு சொல்ல போறீங்க? நானும் ஒரு ஆள்கிட்ட கேட்டேன், இல்லையா உன் சம்சாரம் உன்னை அடிக்குமா அப்படின்னு. ஆமா ஆமா. ஏன் 2 சொல்ற? எனக்கு 2 சம்சாரம் ஊராமே அடி வாங்கிட்டு இருக்கு. நான் என்னதான் செய்ய போறேன்? கடைசியில் நான் தான் அடி வாங்கிட்டு போறேன் நினைக்கிறேன். இப்படிதாங்க நாடு இருக்கு. இப்படி பல போராட்டம், பொண்டாட்டினால பிரச்சனை, பெத்த பிள்ளைகளால பிரச்சனை. நான் கேட்கிறேன், மாமியார் மருமக ஒற்றுமை இருக்கா? இந்த நிகழ்ச்சியை பார்க்குற எல்லாத்தையும் கேட்கிறேன், மாமியார் மருமக ஒற்றுமை வீட்டில் இருக்கா சார்? என்ன தர்மபுரியில் நீங்க அந்த கேள்வி மட்டும் கேட்காங்க தயவு செய்து. சரிங்க. இங்க மாமியார் மருமக சண்டையே கிடையாது. ஆஹா, ஏன்னா மாமியார் இருந்தா தானே கல்யாணம் 1/4 நேரத்தில் செவ்வளருக்கு கிளம்பிட்டு வருது இல்ல? உண்மைங்க, அப்படிதான் விசில் பறக்குது பாத்தீங்களா? ஒரு மருமக குழந்தைக்கு சாப்பாடு விட்டாங்க, மாமியார் வந்தாங்க, வாங்கத்த வாங்க, இப்பதான் உங்களை சொல்லிட்டே குழந்தைக்கு சாப்பாடு விட்டுனா கரெக்டா வந்துட்டீங்க. அப்படியா? என்ன பத்தியா? என்னமா சொன்ன? சாப்பிடலன்னா பூத வரேன்னா கரெக்டா வந்துட்டீங்க. மாமியார் பூதளவுக்கு பில்டப் பண்றாங்க. வாழ்க்கையில் இவ்வளவு போராட்டமான சூழ்நிலை. நடுவர்களே, தமிழை போற்றுகின்ற ஒரு தர்மபுரிமன்
சாதாரண மண்ணா? மனம் இல்லாமல் மல்லிகை இல்லை, வானம் இல்லாமல் நிலவில்லை, அச்சாணி இல்லாமல் தேர் இல்லை, சாவி இல்லாமல் பூட்டி இல்லை, நீர் இல்லாமல் நதி இல்லை, தாய் இல்லாமல் குழந்தை இல்லை, கண் இல்லாமல் ஓவியன் இல்லை, ஒளி இல்லாமல் வைரம் இல்லை, பரல் இல்லாமல் சிலம்பு இல்லை. தர்மபுரியின் கைத்தட்டலுக்கு முன்னால் தமிழ்நாட்டில் ஈடு இணை யாருமே இல்லைங்கிற பிரம்மாண்டமான இந்த கூட்டத்தை முன்னால் சொல்றாங்க. அவ்வளவு போராட்டங்க. போலியோ அட்டைக்கான ஒரு குழந்தையை பார்த்து கேட்கிறான். அந்த குழந்தை ஒரு கவிஞன் சொல்றான், போலியோ இந்த சிறு வயதில் உனக்கு போலியோ, கொடுத்த மருந்து உன் தொண்டைக்குள் போலியோ, இல்லை கொடுத்த மருந்தே போலியோங்கிற போலியான தேசத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறது. இந்த உச்சபட்ச கைத்தட்டல் மூலமா நடுவருடைய தீர்ப்பு தான் இந்த தேசத்தை மாற்றுகின்ற தீர்ப்பாக மாறணும். வாழ்க்கையில திண்டாட்டம் தான், திண்டாட்டம் தானே. ஆமா, என் தீர்ப்பு பெரிய சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு. நான் ஒரு கவிதையோடு நான் நிறைவு செய்கின்றேன். அப்படியா? ஆமாங்க, பரவாயில்ல, நானே சொல்லாம இருந்தேன், நீங்களா கவிப்பேரரசு வைரமுத்து. ஏன்னா தமிழுக்கு அது அவ்வையை போற்றிய மண் இல்லைங்களா? அதியமான் கோட்டை இருக்கின்ற இந்த அற்புதமான இடத்துல வைரமுத்து கவிப்பேரரசுடைய கவிதையோடு நான் நிறைவு செய்கிறேன். அதாவது புறம்போக்கு நிலத்துல ஒரு அம்மா வீடு கட்டிடுவாங்க. கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் அந்த வீட்டை இடிக்க வருவாங்க. அப்ப அந்த தாயோட புலம்பல் சொல்லுவார், ஏழே துரைச்சாமி எங்கடா கொப்ப, கல்லுக்கடை போயிருப்பான் கையோட கூட்டியாரா, சாமிகளா சாமிகளா சர்க்காரு சாமிகளா, சிலந்தி கூடலிக்க சீட்டு வாங்கி வந்தீங்களா, சித்தரும்பு நசுக்கத்தான் சீப்பேறி வந்தீங்களா, அரைச்செண்டு வீடிடிக்க ஆர்டர் வாங்கி வந்தீங்களா, வெள்ளாட்டு காம்பில் விசவடிய கணா கண்ட, ஓடையெல்லாம் ரத்தம் ஓடி வர கணா கண்ட, காத்து கருப்பாச்சு கண்ட கணா பழிச்சிருச்சு, எள்ளி செடி மேல இடி வந்து விழுந்துருச்சு, முள்ளெடுக்க போயிருக்கும் மூத்தவனை காணலையே, 7வது படிக்க போன இளையவனும் காணலையே, ஒத்தையில நான் கிடந்து உலக்கரிசி போடையில வாக்கரிசி கொண்டு வந்து வாசப்பக்கம் நிக்கிறீங்க, எட்டி உதச்சாலே இத்து விடு சுவருக்கு கடப்பார் இதுக்கையா கவர்மெண்ட் ஆளுகளே, நாம் பட்ட பாடு நாய்படுமா பேய்படுமா, கடையும் தைவிடுமா காஞ்சிவரம் தறிவிடுமா, முன் சுவர் எழுப்புத்தான் மூக்குத்தி அழகு வச்ச, பித்தளை குடமுத்து பின் சுவரு கட்டி வச்ச, கதவுக்கு மரமாங்க காசில்ல ராசாவே, கோணியில கதவு செஞ்சு கோட்டைக்கு மாட்டி விட்டேன், கூட்ட கலச்சாக்கா குருவிக்கு வேற மரம், வீட்டை இடிச்சாக்கா எங்களுக்கு ஏது இடம், ஐயா எஜமானனே 5 விரல் மோதிரமே, பாதகத்தி சொத்து பத்து பார்வையா கண் திறந்து, தண்ணி பிடிச்சு வைக்க தகர கூட ஒண்ணு இருக்கு, வீட்டை விட வயசான விளக்குமாறு ஒண்ணு இருக்கு, எம் புருஷன் திங்க மட்டும் எவர் சில்வர் தட்டு இருக்கு, இடிங்கயா இடிங்க, இத்த வீடு தான் இடிங்க, கொடிய பிரிச்சறிங்க, கூரையை அழுத்தறிங்க, கண்ணாடி கடைக்குள்ள காட்டான புகுந்தது போல் முன்னாடி பின்னாடி முழுசா நொழிக்கிடுங்க, கடைசியா ஒண்ணு மட்டும் கால் பிடிச்சு கேட்கறியா, சிகரெட்டு பிடிப்பவரை செவிசாச்சு கேளுமையா, கொள்ளையில எம்மகதான் மல்லிகைப்பூ நட்டு இருக்கா, நீர் குடிச்சு கொடி இப்ப வேர் பிடிச்சு நின்று இருக்கு, பொத்தி வச்ச கொடி பூ பூக்கு முன்னால கத்தி எரியாதீங்க, கடப்பார வீசாதீங்க, ஆசையில வச்ச கொடி அசங்காம இருக்கட்டும், அவபட்ச மல்லிகை தான் எவனுக்கோ பூக்கட்டுங்கிறதா தர்மபுரியுடைய உணர்வுமிக்க போராட்டம். அந்த போராட்டமான வரிகளை முன்வைத்து வாழ்க்கை என்பது கொண்டாட்டம் அல்ல திண்டாட்டமே என்று நீங்கள் தீர்ப்பு தர கேட்டு அற்புதமாக ரசித்த மக்களுக்கும் அருள் பெரியோர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அப்படி பாத்தீங்களா, உண்மையிலேயே இவ்வளவு நேரம் நீங்க பேசுனீங்களே, அப்பெல்லாம் வராத கைதட்டு நீங்க வணக்கம் சொன்ன வருது பாத்தீங்களா, எங்க தலையில் தெரியுது. உண்மையிலேயே அவர் ஈரோடு பிரபு சார் இதே மாதிரி சேலத்தில் பேசிட்டு மேடை விட்டு இறங்கல, அரப்பவன் மோதிரம் அவருக்கு. எதுக்கு? ஜென்மத்துக்கு எங்க நீங்க பேசக்கூடாது. இதெல்லாம் நகைச்சுக்காக சொல்றோம். நிறைய பாடல் அவரே உள்டாவா பாடினார் பாத்தீங்களா. இதெல்லாம் அந்த சிறப்பு இருக்கு. நல்லா அழகாக பேசக்கூடியவர். இன்று நேரத்தை சுருக்கி நம்மளுக்காக செய்துள்ளார். பிரபு அவர்களுக்கு நன்றி. அதே போல நீங்களாம் இன்னும் உங்களுடைய ஒத்துழைப்பு அவசியம். ஏன்னா இவர்களாம் ரொம்ப தூரத்தில் வந்திருக்காங்க. அவங்களாம் திருவண்ணாமலை. இவர் பாருங்க அந்த பக்கம் கடற்கரை ஒட்டி என்ன ஊரினது அபிராமப்பட்டினம். அவங்க வாசல தான் கடல் அலையே வந்து விழும். அவர் மீனெல்லாம் வாங்க மாட்டார், அங்கேயே சட்டி வச்சிருப்பார், அதான் உள்ள வந்து விழும். கடற்கரையிலேருந்து வந்திருக்கார். இப்படி பல்வேறு தொலைவிலிருந்து இவங்க எதுக்காக வந்திருக்காங்கன்னா, உங்க கைதட்டல் கேட்டோன்னா அந்த களைப்பு பூரா நீங்க 8 மணி நேரம் டிராவல் பண்ணி வந்திருக்காரு பாத்தீங்களா. வெள்ளை விளையேண்ட மனுஷன் புழுதியா அடிச்சு அங்க வர எப்படி வந்து உட்கார்ந்துருக்காரு. அதனால நல்ல கரகோஷமும் சிரிப்பு சத்தமும் அவர்களுக்கு சந்தோஷத்தை தரும். அதான் ரொம்ப அழகு. திண்டாட்டமே அன்னைக்கு பிறகு ஆரம்பிச்சு வச்ச மாதிரி கொண்டாட்டத்துக்கு அவங்க ஆரம்பிக்க போறாங்க. என்ன சொன்னார் பாத்தீங்களா, என் மனைவியும் ஆமையும் ஒண்ணு சார். ஆமை எப்படி ஓட்டுக்குள்ளே இருந்து உசுர வாங்குதோ, இவ வீட்டுக்குள்ளே இருந்து உசுர வாங்குறா சார். ரொம்ப நன்றி. அவருக்கு நான் கை தட்டிக்கிறேன். நான் எங்கடா ஒரு கை தட்டு இங்க தேடிக்கிட்டு இருக்கேன், கடைசியில் மேடையில் ஏன் ஆளுதே தட்டிக்கிட்டு இருக்காரு. அதனால நாங்க முடிவு பண்ணிட்டோம், உங்களை நம்பி ஒரு பிரயோசனம் கிடையாது.
நாங்களே பேசி நாங்களே தட்டிக்கிற போறோம். நீங்க ஆளா மட்டும் உட்கார்ந்துட்டு ஒரு 11 மணிக்கு தயவுசெய்து போங்க, அலாரம் வச்சுக்குங்க. அதனால அழகாக பேசி அமர்ந்திருக்கிறார். இதான் எங்களுக்கு வேணும். ஏன்னா ஒருத்தன் சாதத்தை போய் கொடுத்தேன், சோசியர் பெரட்டிட்டு வர்ற 7ஆம் தேதி உனக்கு ஒரு பெரிய கண்டம் இருக்கு அப்படின்னு இருக்காரு. 100க்கு 100 உண்மை சாமி. ஏன்பா? அன்னைக்கு எனக்கு கல்யாணம். நானா என் மனசுக்குள்ள ஒரு தைரியத்தை வர வச்சுக்கிட்டு இந்த ஜோக்கு சொல்லணும்னு எந்திரிச்சுட்டு கை தட்ட போறாங்க நினைச்சுக்கிட்டு புது ஜோக்கு இறக்குனேன். அதே புரண்டு கிடக்கு. நீ நான் கஸ்தூரி பாய் செய்வடையெல்லாம் சொன்னா சொல்லாட்டியன்னா உடனே இந்த நேரம் நான் செய்ய வேண்டியது திருவண்ணாமலை அஞ்சலியை தான் கூப்பிட்டான். அஞ்சலிக்கு அஞ்சலி செலுத்திருப்பாங்க. வாங்க, அஞ்சலிக்கு பெரிய ஒரு கரகோஷம் கொடுங்க. அழகாக பாடுவாள், அழகாக பேசக்கூடிய அருமையான பெண்மணி. இப்படி ஒரு புனிதமான ஊருக்கு திருவண்ணாமலையிலிருந்து வந்திருக்காங்க. நான் இன்னைக்கு கூட பேஸ்புக்கில் ஒன்று போட்டிருந்தேன். எந்த ஊரில் இல்லாத விஷயம் இன்னைக்கு போட்டிருந்தேன். என்ன போட்டிருந்தேன்னா, இந்த கிருஷ்ணகிரியில் இஸ்லாமிய சகோதரர்களாக ஒரு 30 பேர் சேர்ந்து பிள்ளையாரை தூக்கிக்கொண்டு விநாயகர் சதுர்த்தி கொண்டாடினார்கள். எங்க கிருஷ்ணகிரியில் மிலாடி நபி குழுவினர்கள். இதுதான் அழகு. இதை பார்த்தோன்னு தான் சந்தோஷப்பட்டேன். அது இத்தனை மாவட்டங்களில் நம்ம ஊரை பக்கம் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் பெருமை. அது அவரே போன் பண்ணி அந்த இதை குறிப்பை பார்த்துட்டு எனக்கு நன்றி சொன்னார். இப்படிதான் ஒற்றுமையா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க ஊர் பகுதி நடக்கும் போது அஞ்சலிக்கு பெரிய கரகோஷம். ஹலோ ஹலோ. பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவ வாணினும் நனி சிறந்தனவை. என்னை பெற்றெடுத்த தாய் தந்தைக்கும் என் தாய் திருநாட்டிற்கும் என் தாய் மொழிக்கும் முதற்கோடி வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நடுவர் அவர்களை வணங்கி, யா உங்களுக்கு மட்டும்தான் ரைமிங்கா? தர்மபுரி, என்ன சொர்ணபுரி, கர்ணபுரி எல்லாம் சொல்ல தெரியுமா? ரெண்டே வரியில சொல்றேன். எல்லாருக்கும் பிடிச்ச உணவு பொருள்னு சொன்னா அது பானிபுரி. பட்டிமன்ற பேச்சாளர்களுக்கு பிடிச்ச ஒரு ஊருன்னு சொன்னா அதுதான் தர்மபுரி. பாத்தீங்களா? ரெண்டே லைன் முடிஞ்சு போச்சு. நடுவர் அவர்களே உண்மையாகவே அடுத்து வர ஒரு பேசலாம்னு வச்சிருந்தாரு. சரி சரி விடுங்க, பரவாயில்ல. அவர் அடுத்து ஒரு புரியை ரெடி பண்ணிக்கோங்க. நடுவர் அவர்களே உண்மையாகவே ரசிகர்களுக்கே ஒரு ரசிகர் கூட்டம் வைக்கணும்னு சொன்னா அது தர்மபுரி மக்களுக்கு தான் வைக்கணும். அவ்வளவு அழகா கை தட்டி ரசிக்கிறீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நடுவர் அவர்களே இன்னைக்கு ரொம்ப அருமையான தலைப்பை கொடுத்திருக்கீங்க. ரொம்ப அசத்தலான தலைப்பு, ரொம்ப அற்புதமான தலைப்பு. ஆமா, என்ன தலைப்பு? அப்புறம் என்னமா பெரிய தாலுகாசு உட்கார்ந்து எழுதுற மாதிரி எழுதிக்கிட்டு இருந்தா? இல்ல சொல்லுங்களேன். பத்திராபிஷர் மாதிரி எழுதிக்கிட்டு இருந்துச்சு. தலைப்பே தெரியல. இதுல சொர்ணபுரி, சொக்காபுரி, வையாபுரி, கடைசியில் இன்றைய தினசரி வாழ்க்கை நம்ம அனுபவிக்கிறோம். அன்றாடு ஆண்கள் காலைல 6 மணிக்கு எந்திரிச்சு சாயந்தரம் வீட்டுக்கு வர வரைக்கும் அவன் அடைகிற விஷயம் கொண்டாட்டமா திண்டாட்டம். வாழ்க்கை சந்தோஷமா இருக்கா இல்லையா? தலைப்பு. நீ எந்த பக்கம் பேசுற? திண்டாட்டம் பக்கம் பேசுறியா, கொண்டாட்டம் பக்கம் பேசுறியா, இல்லாட்டி கொள்ள பக்கம் போய் பேசுறியா? இல்ல, இங்கே நின்னு பேசு. வாழ்க்கை சந்தோஷமா இருக்கா இல்லையா? இதான தலைப்பு. ஆமா, இதான தலைப்பு. இன்னத்துக்கு நீங்க அப்படி அந்த பேச்சு பேசுறீங்க? இதான் உங்களுக்கு பிரச்சனை. என்னங்க வந்ததுல இருந்து என்னுடைய மனைவி சரியில்லை. சரி, நீங்க எல்லா புரியும் சொன்னீங்களே, எவ்வளவு அழகா எங்க நடுவர் உட்கார்ந்துருக்காரு. உங்களை வர்ணிச்சு ஏதாவது சொன்னார சார்? ஜிபே இல்ல, வெறும் 15 ரூபா போட்டுக்கமா, அவ்வளவு இருந்துச்சு. சரி, 15 ரூபாய். இப்ப நான் அடுத்து சொல்லும் போது நீங்க எக்ஸ்ட்ரா அனுப்புவீங்க பாரு. நடுவர் அவர்களே உண்மையா நீங்க எவ்வளவு அழகா, அதுவும் கருப்பு கோட்டு வெள்ளை சட்டெல்லாம் போட்டு அழகா உட்கார்ந்துருக்கீங்க. ஏன் தெரியுமா அவர் உங்களை வர்ணிக்கல? ஏன் வர்ணிக்கல தெரியுமா? வர்ணிக்கிற மாதிரி இருந்தாதான் வர்ணிப்பாரு. அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். உனக்கு 13ஆம் தேதி ஒரு நிகழ்ச்சி சொல்லியிருந்தல, அதை கேன்சல் பண்ணிக்க. ஆமா, நீ புக் பண்ணிக்கமா. சார் இல்ல சார், அப்படி நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் வர்ணிப்பேன் சார். ஏன் தெரியுமா? ஏன்னா ஒரு அழகால தான் இன்னொரு அழகை வர்ணிக்க முடியும் சார். சரி, கல்பமனே சார், மரியாதை பேசி பழகுமா, மரியாதை பேசி பழகு. எவ்வளவு ஒரு மேக்கப் போட்டாந்து ராஜநிதி எடுத்து கொடுத்தவருக்கு தான் தெரியும். கடைசியில் பவுடர் இல்லாம கேப்பமா வள்ளி பூசிட்டு வந்திருக்குங்க அந்த பிள்ளை. சார் பரவாயில்ல சார், உங்களை அழகுன்னு தான் சார் சொன்னேன். உங்களை பத்தி நான் பாடுறேன் சார், நான் பாடுறேன். வெரி குட். அழகு நீ நடந்தால் நடை அழகு, அழகு நீ சிரித்தால் சிரிப்பழகு, அழகு நீ பேசும் தமிழ் அழகு, அழகு நீ ஒருவன் தான் அழகு, அழகு நெற்றியிலே சரிந்து வீழும் நீலமுடி அழகு, அந்த முடி கோதுகின்ற அஞ்சு விரல் அழகு,
அழகு ரொம்ப தேங்க்யூ. வரப்போது ரொம்ப நினைச்சு அதை பார்க்கும்போது ரொம்ப பிரபாதமா எல்லாரும் ஆச்சரியப்படும். அஞ்சலி ரொம்ப தேங்க்யூ. பாத்தீங்களா, நடுவர் அழகுன்னா எல்லாரும் கை தட்டுங்க. இப்படி இருக்கணும் சார். ஏன்னா கொண்டாட்டமா நினைக்கிறவங்களால மட்டும்தான் சார் இப்படி எல்லாம் பாட முடியும். எப்ப பார்த்தாலும் உட்காந்து இதுல வேற மரணமே இன்னும் தூது வந்தது பொண்டாட்டி போ போ கொழுஞ்ச வினாத்துக்கு கூப்பிடுறீங்க. உண்மையாமா கரெக்டா சொன்ன. வந்து 7 நிமிஷம் பேசியிருக்காரு, 13 இலை விழுந்திருக்கு அவர் பேச்சில். என்ன பாட்டாரு? எரிக்கவா மரணம். இதான் முதப்பாட்டு பக்தி பாட்டு பாடி ஆரம்பிப்பாங்க. எப்படி வந்திருக்கு பாத்தீங்களா? கரெக்டா சொன்னமா? ஒன்ன வச்சு வாடறதுக்கே உங்களுக்கு எல்லாம் வக்கு இல்ல. இதுல கொழுங்கியா வேற கூட்டி என்ன பண்ண போறீங்க? இதுல வேற பொண்டாட்டி சரியில்லை, குடும்பம் சரியில்லை. சார் உங்களுக்கு என்ன பொம்பளைங்க என்ன அவ்வளவு லேசா போச்சா? பொம்பளைய லேசா நினைக்காதே ராசா, எந்த ரசமும் பெருங்காயம் இல்லாம போனா மனக்காதே லேசா. பூமி ஒரு பொம்பளைதான், புப்பதெல்லாம் பெண்ணினந்தா. அந்த மாநகர் மதுரையில சோமன சொக்கன் என்று மாத்தியவன் மீனாட்சிதான். எல்லா பொம்பளைங்களும் ஒரு கை தட்ட விடுங்க. சும்மா உட்காந்து வாழ்க்கை நல்லா இல்ல சார். ஔவையார் அன்னைக்கு சொன்னாங்க சார், கொடியது வறுமை. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சாமா? இன்னும் ஆவல. பாவம் உங்க வீட்டுக்காரர் நினைச்சு இப்ப நான் வருத்தப்பட்டு இருக்கேம்மா. எங்களவே ஒரு 5000 பேர் 10,000 பேருக்கு எடுத்து இந்த போடு ஒரு அவர் நிலைமை வந்தாத்தான் தெரியும். ஒரு நாள் பட்டிமன்றம் இல்லைன்னா அவர் நிலைமை என்ன? எந்தடா புருஷன் அவர்களே இன்னைக்கு தலைப்பெண் ஏண்டி என் உசுரை வாங்கி தொலைகிற? பாப்போம் வரவன் அவனும் நல்லாதான் சார் இருப்பான். அவன் நான் கொடுத்து வச்சவன் தான். அது நான் இன்னும் சோறு போடுவேன் சார். அவன் வேலைக்கெல்லாம் போத்தவல்ல, அது வேற விஷயம். என்ன சார் உங்களுக்கு வாழ்க்கையில பிரச்சனை என்னமோ அப்படியே இது இருக்கு பொண்டாட்டி. சார் ஔவையார் அன்னைக்கு சொன்னாங்க சார், கொடிது வறுமை கொடிது அதனினும் கொடுமை இளமையில் வறுமைன்னு சொன்னாங்க. இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி அஞ்சலி சொல்றேன் சார். இனிது வாழ்க்கை இனிது அதனிலும் இனிமை காதல் அப்படின்னு சொன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளவு சந்தோஷம். யங்ஸ்டர்ஸ் எல்லாம் கை தட்டுங்க. காதல் வாழ்க்கையில எவ்வளவு கொண்டாட்டங்க. ஏன்னா அது வாய்க்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும், உங்களுக்கெல்லாம் வாச்சும் ஒன்றும் இல்லை. அதனாலதான் இவ்வளோ புலம்புறீங்க சார். சும்மா வாழ்க்கையில அந்த காலத்துலலாம் வச்சுக்கோங்களேன், இங்க இருந்து ஒரு காதலிக்கோ காதலனுக்கோ லெட்டர் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், 4 நாள் கழிச்சுதான் அந்த லெட்டர் போகும். அதுலலாம் சந்தோஷம் இருக்காது சார். ஆனா இன்னைக்கு நினைச்ச நேரத்துல காதலனுக்கோ காதலிக்கோ வாட்ஸ்அப்ல ஒரே ஒரு ஸ்டேட்டஸ் சார். நாங்க நினைக்கிறத அவங்க புரிஞ்சுக்கணும்னா வாட்ஸ்அப்ல ஒரே ஒரு ஸ்டேட்டஸ் தான் சார். எப்படி தெரியுமா நாங்க போடுவோம்? எப்படி தெரியுமா வரும்? நீ இருக்கிறிய ஓலை கொட்டாயா, சும்மா நடக்கிறிய தவளை கொட்டாயா. நீ இருக்கிறிய ஓலை கொட்டாயா, சும்மா நடக்கிறிய தவளை கொட்டாயா. மஜாவா இருக்கிறிய பஞ்சு மிட்டாயா, ஆமா பஞ்சு மிட்டாயா, ஐயோ பஞ்சு மிட்டாயா. சோஜாவா படுத்துக்குவேன் ஓம் மடியில சாஞ்சி, சும்மா வாட்டமா இருக்கிறிய வாட்டர் பாக்கெட்டு மூஞ்சி. நான் காஞ்ச முலக போல நான் இருக்கிறேன்னு காஞ்சி, என் மனச உசுப்புறிய நீ மீன போல ஆஞ்சி, நீ மீன போல ஆஞ்சி, நீ மீன போல ஆஞ்சி, நீ மீன போல ஆஞ்சி. அப்படி போன சார் ஸ்டேட்டஸ். அடுத்து நிசா பாடு. ஏனோ எவனோ ஒருத்தன் தார்பாயை கிழிக்கிறான் போலாடான்னு வருவாங்க. ஆனா உண்மையிலேயே பிரபு சாருடைய சம்சாரம் கல்யாணம் வந்தோன்னு முதல் நாள் மங்களரமா இவர் சும்மாலாம் ஒரு வாய் சும்மா இருக்கணும்ல, ஒரு பாட்டு பாடுவேன் கேட்போம். முதல் நாள் அவங்க பாடுறாங்க, அரைச்சு இவர் வெளியே அரளி வச்சு அரைச்சிக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கோட நான் க்ளோஸ் பண்ணிக்க வேண்டிய பொழப்பு. அப்படி அந்த மாதிரி குரல் அமையணும்ல பாவம் சார். அப்படியெல்லாம் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும் சார். எல்லாத்துக்கும் சண்டாட்டியும் பொண்டாட்டி திட்டாயம், பொண்டாட்டி அடிக்கிறா, அடிச்சா என்ன தப்பு? பொண்டாட்டி புருஷன் அடிச்சா என்ன தப்பு? அது ஒண்ணுதான் தப்பிச்சார் பாவம் சார். தாய்க்கு பின்னாடி தாரம்னு சொல்றோம்ல சார். அம்மா குழந்தைங்க தப்பு பண்ணா என்ன பண்ணுவாங்க? அடிச்சு இது தப்புடா இது சரிடான்னு சொல்லி தருவாங்க. ஆமா தானே? அதுக்கப்புறம் வர பொண்டாட்டி புருஷன் தப்பு செஞ்சா இல்லடா இது தப்புன்னு அடிச்சா என்ன தப்பு?
ஹலோ தப்பா? ஹலோ ஹலோ, முன்னாடி செக் பண்ணி பார்த்துக்கிறோம் நம்ம. அடிக்கலாம் சார், தப்பு இல்லை. ஏன் தெரியுமா? ஏன்னா இன்னைக்கு வாழ்க்கை திண்டாட்டம் திண்டாட்டம். நீங்க 1000 குறை சொல்றீங்களா, மேடை போட்டு உங்களோட பொண்டாட்டிய எவ்வளவு குறை சொல்றீங்க. ஆனா நீங்க எல்லா இடத்துலயுமே மனைவியை விட்டு கொடுக்கிறீங்க சார். தன் தாயிடம் கூட கணவனை விட்டு கொடுக்காதவங்க தான் சார் எங்களுடைய தமிழ்நாட்டு பெண்கள். ஏன்னா அதெல்லாம் இருக்கு சார் வாழ்க்கையில கொண்டாட்டம். ஏன்னா இதே மாதிரி பேசுற புருஷனுக்கு கூட நாங்க எப்படி தெரியுமா பாட்டு சொல்வோம்? சேல மேல சேலை வச்சு செவத்தப்பட்டு 100 வச்சு ஊரு மெச்ச கை பிடிச்ச ஒரே ஒரு உத்தமர்னு பாடுவோம். ஆனா இதே நீங்க கண்டினியூ பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா நான் உங்களை சொல்ல மாட்டேன், உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களை நான் அப்புறமா சொல்றேன், உங்களுக்காக சொல்றேன். எனக்கு என்னமா சொல்ல போற? இல்ல சார், சார் நீங்க தான் அழகுன்னு சொல்லிட்டனே சார், அதுக்கு மேல ஒண்ணும் சொல்ல மாட்டேன் சார். திரும்ப சேலை மேல சேலை வச்சு அது நல்ல புருஷனுக்குக்கா, நல்ல புருஷனுக்கு. ஆனா குடிச்சிட்டு ஊதாரியா சுத்துறவங்களுக்கு, சிகரெட் புடிச்சிட்டு நாதாரியா சுத்துறவங்களுக்குலாம் இதே பாட்டை, இதே டியூனு, லிரிக் மட்டும் எப்படி தெரியுமாக்கா பாடணும்? நான் சொல்லி தரேன்க்கா. தர்மபுரியில இருக்கிற எல்லா பெண்களும் இந்த லிரிக்ஸை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த லிரிக்ஸை நீங்க பாடணும். ஃபியூச்சர் ஜெனரேஷன் நீங்களும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? இதே பாட்டு இதே டியூன் எப்படி தெரியுமா பாடணும்? ஃபர்ஸ்ட் சேரு மேல சேரை வைக்கணும்க்கா. ஏன்னா நம்மளுக்கு ஹைட்டு பத்தாது எகிரி அடிக்கிறதுக்கு. அதனால முதல்ல சேரு மேல சேரை வைக்கணும். சரிங்களா? சேரு மேல சேர வச்சு செவுத்துல தான் கால வச்சு கல்தா மட்ல 1 வச்சு குனிய வச்சு குமுற வச்சு சேரு மேல சேர வச்சு செவுத்துல தான் கால வச்சு கல்தா மட்ல 1 வச்சு குனிய வச்சு குமுற வச்சு வாயில தான் ரத்தம் வந்தா துணிய வச்சு தொடப்பேனா ரத்த நின்ன அடுத்த நிமிஷம் மீண்டும் ஒன்ன போல பேனா இனிமே நீ குடிச்சேனாவோ குறவலைய கடிப்பேனா. இருந்து ஒரு பேச்சாலியை கூட்டு இப்படி கொலையாளியை கூட்டு வந்திருக்கீங்களா? அது வேணா செவத்து மேல காலை வைப்போம்ன்றா, செவுட்டா மல்ல ஒன்று வைப்போம்ன்றா. ஏற்கனவே அடிச்சு சட்டை கிழிச்செல்லாம் ஒய்ப்பு சுடிதாரம் போட்டு வந்து உட்காந்துருக்காரு. ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு கொடுமையுமா. ஆனா அவங்க சொன்னது உண்மை. இந்த இனிமேல் குடிச்சிட்டு வந்தா என்ன வார்த்தை வரும் தெரியுமா? எங்க வீட்டு பக்கத்துல ஒருத்தர் இருக்கா சார், போனை எடுத்தா ஹலோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கேட்க மாட்டேன், போனை வச்சிருக்கான். திடீர்னு எப்ப சவுண்ட் வரும்னே தெரியாது, திடீர்னு தொலைச்சு போடுடா. இப்போ ஒரு 2 நாளா சத்தம் இல்லை, ஏன்னா அந்த போனை தொலைச்சு விட்டான். இப்படி ஆள்கிட்ட நாங்க குடும்பம் நடத்துறோம்ன்றது அவங்க வருத்தம். நடுவர்களே உண்மைதான். ஏன் என்ன நடுவர்களே இப்ப நான் சொன்னல குறவலைய கடிப்பேன்னு, நாங்க அப்படிதான் கட்சி விளையாடுவோம். அது ஒரு பாசம், அது ஒரு சந்தோஷம். நடுவர்களே கட்சி விளையாடுவோம். என்னப்பா ஐயோ இன்னும் கொஞ்சம் பாத்துதான் இருக்கணும் போல. நடுவர்களே ஒரு விஷயம் தான் சார், பெண்கள் கிட்ட கொடுத்தா சின்ன விஷயத்தை கூட பெருசாக்கிறாங்க. பெண்கள் கிட்ட கொடுத்தா பிரச்சனை சார். நீங்க 1 கொடுத்தா பொண்டாட்டி 2 தான் சார் தருவா. ஏன் தெரியுமா? ஒரு உயிர் அணுவை கொடுத்தால் அவள் குழந்தையாக தருவாள். ஒரு உயிர் அணுவை கொடுத்தால் அவள் குழந்தையாக தருவாள். மளிகை பொருட்களை கொடுத்தால் அவள் விருந்தாக தருவாள். உறவுகளை கொடுத்தால் அவள் குடும்பமாக தருவாள். புன்னகையை கொடுத்தால் அவள் இதயத்தை தருவாள். நீங்க சந்தோஷத்தை கொடுத்தீங்கன்னா பல மடங்கு சந்தோஷத்தை தான் சார் கொடுப்பாங்க. அதுதான் சார் வாழ்க்கையில இருக்கிற கொண்டாட்டமே. நீங்க எதை கொடுக்குறீங்கன்னு உங்க கையில இருக்கு சார். நீங்க பிரச்சனையை கொடுத்தா அவங்களும் பிரச்சனையை தான் கொடுப்பாங்க. மனைவி அப்படியே இப்படி சரியில்லை. நான் என்ன கேட்கிறேன், இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கை திண்டாட்டம்னு சொல்றீங்க. ஏன்னா முன்னாடி எல்லாம் என்ன சொன்னீங்க? இருக்கிறத வச்சு சந்தோஷமா இருக்கு. கிடைக்காதுன்னு தெரிஞ்சும் ஏன் ஆசைப்படுறேன்னு கேக்குறீங்க. ஏன் சாம போறோம் தெரிஞ்சு வாழறது இல்ல? ஆனா உண்மையிலே பிரபு சார் நீங்க வந்து ரொம்ப இலக்காரமா நினைக்கிறீங்க. அவர் என்ன நினைக்கிறாரோ அதை அவங்க சம்சாரம் செஞ்சிருவாங்க. ஓ சூப்பர். இவர் அடிக்கன்னு நினைப்பாரு, மொந்து முதுகுல விழுந்துகிட்டு இருக்கும். அதனால அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காரு. பாக்குறாரு 11 மணி வரைக்கும் நீங்க நான் தான் கிடைச்சனாடா அப்படி. அது சந்தோஷம் சார், அடிச்சுக்கிறது சந்தோஷம் சார். ஏன்னா இன்னைக்கு ஆண்கள் என்ன தெரியுமா நினைக்கிறாங்க, எது தெரியுமா சந்தோஷம் நினைக்கிறாங்க? மனைவியை வந்து அதிகாரம் பண்ணாதான் நம்மளுக்கு
சந்தோஷம், இல்லைன்னா நம்மளுக்கு வாழ்க்கை திண்டாட்டம் நினைக்கிறாங்க. ஒரு விஷயம் தான் சார் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லணும், நீங்க அதிகாரம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு அடிமை தான் கிடைப்பா. ஆனா அன்பு காட்டி பாருங்க சார், இன்னொரு அம்மா கிடைப்பான்னு சொன்னா வாழ்க்கையில எல்லாமே சந்தோஷம் தாங்க. உங்க அம்மா கூட உங்களை அழகுபடுத்தி தான் பார்த்திருப்பார், ஆனால் உங்கள் மனைவி தான் வாழ்க்கையில் உங்களை ஒழுங்குபடுத்தி பார்த்திருப்பாள்னு சொன்னா அங்க இருக்கு சார் கொண்டாட்டம். சும்மா உட்கார்ந்துட்டு எப்ப பார்த்தாலும் திண்டாட்டம் திண்டாட்டம் திண்டாட்டம். சரிம்மா, இப்ப அம்மாவும் இருக்கு மனைவி இருக்கு. சரி, ஒரு ஆபத்து காலத்துல ஒருத்தர் விழுந்துட்டான்னா முதல்ல அவ என்ன பேர் சொல்றான்? ஐயோ அம்மா அப்படின்றான். எவனா ஒருத்தன் கீழே வந்து ஐயோ பொண்டாட்டி பரமேஸ்வரி அப்படின்றான். அதான் சார், அதாவது அம்மா வேற பொண்டாட்டி வேற இல்ல சார். அம்மாவும் ஒண்ணுதான் பொண்டாட்டியும் ஒண்ணுதான். நான் அதுக்கு டிஃபரன்சியேஷன் சொல்றேன், இருங்களேன். நீ கொஞ்சம் குழப்பத்துல தான் வந்திருக்க சார். நீங்க அம்மாவை உயர்வா தானே சொல்றீங்க, கீழே விழுந்துட்டு அம்மானு தான் கட்டுவாங்கன்னு. கிடையாது சார், நான் சொல்லட்டுமா? தாயை விட தாரம் ஒரு படி மேல சார். ஏன் தெரியுமா? உங்கள் தாயிடம் நீங்கள் தாரத்தை பார்க்க முடியாது, உங்கள் தாயிடம் நீங்கள் தாரத்தை பார்க்க முடியாது. ஆனால் உங்கள் தாரத்திடம் நீங்கள் தாய் அன்பை பார்க்க முடியும்னு சொன்னா தாயை விட தாரம் ஒரு படி மேல சார். சும்மா உட்கார்ந்து எல்லாத்துக்கும் வந்து பொண்டாட்டி சரியில்லை, வாழ்க்கை நல்லா இல்ல நல்லா இல்ல சொல்லக்கூடாது சார். இப்ப பாருங்க, உங்களை நடுவரா கூப்பிட்டு ஒரு பட்டிமன்றம் எவ்வளவு அழகா நடத்திட்டு இருக்காங்க. ஒரு திருவிழா, அதுவும் பாருங்க மாரியம்மன் கோவில் திருவிழால ஒரு திருவிழானா எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க சார். அங்க வந்துட்டு மரணம் என்னும் தூது வந்தது, மங்கை என்னும் படி வந்து கிழவியை கொண்டு வா பாடையில கட்டி. இப்படியா சார் பாடணும்? இப்படியா பாடணும்? எப்படி தெரியுமா பாடணும்? எப்படி தெரியுமா பாடணும்? நான் சொல்றேன் சார். பஞ்சவர்ண பச்சை கிளி மாமாவுக்கு நீ புச்ச கிளி, நான் தான் உனக்கு பாகுபலி, நம்ம ஒன்னா நின்னான்னைக்கு தீபாவளி, மச்சவன் இருக்கும் ஒல்லிப்பு மறைச்சு போடுவான் கொல்லிப்பு, இந்தா இந்தா ஊட்டி ஆப்பிள் ஒயின்னு, என் ஃபிகர் தாண்ட வேர்ல்டு பியூட்டி குயின்னு, கொக்கா கோலா குலுக்கி வச்சா பொங்கோ, என் ஆளு அவன் நடந்து வந்தா பங்கோ. அப்படி பாடின சார் பாட்டு. இது கொண்டாட்டம். கேத வீட்டுல உப்பாரிலாம் வைப்பேன் அம்மா கொஞ்சம். வருது வருது கொஞ்சம் கொஞ்சம் அதோட இது இருக்கு, நல்லா இருக்கு சார். நான் உங்களை அழகுன்னா சொன்னனே சார், அதுக்காக சொன்னேன். நல்லா இருக்கு. நன்றி நடுவர்கள். ஏன்னா வாழ்க்கையில எல்லாத்தையுமே ரசிக்க கத்துக்கணும் சார். எல்லாத்துலயுமே வாழ்க்கையில கொண்டாட்டம் இருக்குதா சார்? ஏன்னா நீங்க மனைவி இவ்வளவு குறை சொல்றீங்க, பெண்கள் இருக்கிறதுனால எங்களுக்கு திண்டாட்டம் திண்டாட்டம். நான் ஒரே கேள்வி கேட்கட்டுமா நடுவர்களே? ஒரு உதாரணத்துக்கு ஒரு கற்பனைக்கு வச்சுக்கலாம் சார். ஒரு கணவனை இழந்த ஒரு மனைவி இருக்காங்க, அவங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. ஒரு மனைவி இழந்த கணவன் இருக்காங்க, அவங்க 2 குழந்தைங்க இருக்காங்க. நீங்க மனைவி இழந்த கணவன் கிட்ட போய் நீங்க ஏங்க 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னு கேட்டா அவர் என்ன தெரியுமா சொல்வாரு? என் குழந்தைங்களுக்காக தான் நான் 2வது கல்யாணமே பண்ணிக்கிட்டேன்னு சொல்லுவாரு. இதுவே கணவனை இழந்த மனைவி கிட்ட போய் நீங்க ஏங்க 2வது கல்யாணம் பண்ணிக்கலன்னு கேட்டா என் குழந்தைங்களுக்காக தான் நான் 2வது கல்யாணமே பண்ணிக்கலன்னு சொன்னா தான் குடும்பத்துக்காக வாழ்ந்து ஓடா தேர வாழ்க்கையில இருக்கு சார் கொண்டாட்டம்ன்றது. ஏன்னா இன்னைக்கு 1000 சொன்னாலுமே பொண்டாட்டி சரியில்லை. நான் சொல்லட்டுமா, நீங்க சம்பாரிச்சு கொடுக்குறேன், நான் நிறைய பணம் கொடுக்குறேன், ஆனா என் வாழ்க்கை திண்டாட்டமா தான் இருக்குன்னு சொல்றீங்க. ஆண்களுடைய சம்பாத்தியத்தில் இல்லை அவர்களுடைய அழகு, நீங்கள் கொடுக்கிற பணத்தில் இல்லை உங்களுடைய அழகு, மற்றவர்கள் முன்னிலையில் நீங்கள் பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையில இருக்கு சார் உங்களுடைய அழகு. ஏன்னா என் மனைவிக்கு பிடிச்சதெல்லாம் நான் செய்வேன், நான் நல்ல கணவன் சொல்லாதீங்க. மனைவிக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சா நல்ல கணவன் இல்ல, மனைவிக்கு எது பிடிக்காதோ அதை செய்யாம இருக்கிறவர் தான் நல்ல கணவன், நல்ல ஆண்மகன். நடுவர்களே, நான் நிறைவா இப்படி சொல்லி முடிக்கட்டுமா? ரொம்ப சந்தோஷம். சந்தோஷமா? எனக்கும் சந்தோஷம் தான். நடுவர்களே, ஆண்கள் நிறைய சொல்லுவாங்க சார், நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு. பெண்களை நீங்க சாதாரணமா நினைக்காதீங்க. ஏன்னா காலையில அலாரம் வச்சு அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடி எழுந்து ஆஃப் பண்ணிட்டு உங்களுக்கு 8 மணிக்கு ஆஃபீஸ்னா 7 மணிக்கு எழுந்து பிரேக்ஃபாஸ்ட்க்கு இட்லியா சட்னியா பூரியா சப்பாத்தியான்னு செஞ்சு கொடுத்து உங்களுக்கு லஞ்சுக்கு வேற சாம்பார் சாதமா ரச சாதமா புளி சாதமா செஞ்சு கொடுத்து நீங்க கொடுக்குற 15,000 ரூபாய் சம்பளத்துல மளிகை கடை பேப்பர் கடை துணி கடை எல்லாத்தையும் செஞ்சு உங்களுக்கு கஷ்டம் வரும்போதுலாம் போட்டிருக்க கை கால இருக்கிற நகையெல்லாம் அடகு வச்சு இது 10வது மகளிர் குழுல வர தனியா லோன் வாங்கி லோன் அடைக்க முடியாம கடங்கார வீட்டு வாசல் மாடி வந்து நிற்கும் போது சாப்பிடுற ஒவ்வொரு வாய் சாப்பாடும் தொண்டையில சிக்க
சிக்கி சிக்கி இறங்கி இறங்கி வடிச்சு இதெல்லாம் பரவாயில்ல, என் குடும்பம் தான் எனக்கு முக்கியம், புருஷன் தான் எனக்கு முக்கியம் வாழக்கூடிய ஒவ்வொரு பெண்கள் இந்த சமுதாயத்தில் இருக்கின்ற வரை எப்பொழுதுமே வாழ்க்கை கொண்டாட்டமே 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 என்று சொல்லி வாழ்க்கையில் 1000 பிரச்சனை இருக்கும் சார். வாழ்க்கையில் 1000 பிரச்சனை இருக்கும் சார். இது ஒரு பிரச்சனை 1001 வச்சுக்கோங்க. நன்றி நடுவர். அப்படி வாழ்க்கையில இருக்கணும் சார். ஒரே ஒரு தத்துவம் தான் வாழ்க்கையில, பெருசாலாம் இல்ல, ஒரே ஒரு தத்துவம். டீல சக்கரை போட்டாலும், டீல சக்கரை போட்டாலும், சர்க்கரையில டீ போட்டாலும் கரைய போறது என்னமோ சக்கரை தான். வாழ்க்கையை நினைச்சு கஷ்டப்பட்டாலும், கஷ்டப்பட்டுக்கிட்டே வாழ்ந்தாலும் ஓட போறது என்னமோ வாழ்க்கை தான் சார். அப்ப இருக்கிற வாழ்க்கைய, இருக்கிற லைஃப, ஏன்னா பிரச்சனை 1000 வரும் சார், வாழ்க்கை ஒண்ணுதான் இருக்கு. அப்ப இருக்கிற வாழ்க்கைய சந்தோஷமா வாழணும். எப்படி தெரியுமா? இருப்பதே ஒரு லைஃப், அடிச்சுக்க சேஸ், போனதெல்லாம் போகட்டும்டா, தேவையில்லை டியஸ், புடிச்சதை செய்யறது என்னைக்குமே மாஸ், தினம் தினம் முக்கியண்டா நம்ம இன்னர் பீஸ், என்னைக்குமே படைச்சவன் தொன்ன நமக்கு, மனசுல போராட்ட துணிவு இருக்கு, சுத்தி பாரு சந்தோஷம் தான் கொட்டி கிடக்கு, வந்துருச்சு நம்ம காலம் எரி கலக்கு, கல்ல கண்டா நாய்கான் உடைக்கலன்னா நீகான், டென்ஷன் ஆக டைம் இல்ல இப்போ நம்ம கேமான், உள்ளுக்குள்ள ஃபயரு தெரிச்சு ஓடு ஃபியரு, பின்னால பேசுறவன் எல்லாம் கிழிஞ்ச டயரு, சில்லா 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 இரு எல்லா நாளும் சில்லா, கில்லா 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 இது நம்மளோட கில்லா, இருப்பதே ஒரு லைஃப், அடிச்சுக்க சேஸ், போனதெல்லாம் போகட்டும்டா, தேவையில்லை டியஸ், புடிச்சதை செய்யறது என்னைக்குமே மாஸ், தினம் தினம் முக்கியண்டா நம்ம இன்னர் பீஸ். அப்ப வாழ்க்கையில சுத்தி பார்க்கிற இடையெல்லாம் சந்தோஷம் தான் சார். வாழ்க்கை என்னைக்குமே கொண்டாட்டமே கொண்டாட்டமே என்று சொல்லி, நல்லெண்ணெய் சாப்பிட்டா இதயத்துக்கு நல்லதுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. நல்லெண்ணெய் சாப்பிட்டா இதயத்துக்கு நல்லதா இல்லைன்னு எனக்கு தெரியாது. என்றைக்குமே நல்ல எண்ணங்கள் தான் இதயத்திற்கு நல்லது நல்லது என்பதை சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பார்த்தீங்களா, காலையில் எந்திரிச்சு உங்களுக்கு என்னென்ன செஞ்சு எப்படி எப்படி எந்திரிக்கிறோம், சுடுதண்ணி போட்டு சூடா போட்டு காட்டா போட்டு அதா போட்டு இதா போட்டு எல்லாம் சந்தோஷமா நல்லா சொல்லணும். அவர் என்ன சொல்றாரு, ஐயா என்ன சொல்றாரு, இவ்வளவு சமைக்கிறீங்களம்மா, அன்னைக்கு சமைச்சாங்க, இன்னைக்கு சுடுதண்ணியை கூட நீங்க ஆன்லைன்ல தானே ஆர்டர் பண்றீங்க அப்படின்னு தான் அவர் வேதனை. ஒரு சாப்பாடை சாப்பிட்டோம்னா அந்த சாப்பாடு எப்படி சார் இருக்கணும், ஆம்பளைக்கு நெஞ்சு மேலேயே நிக்கணும். ஆனா சிலருக்கு நெஞ்சே நின்றுதே அப்படின்ற முடிஞ்சு சொல்லி அப்படிலாம் இருக்கக்கூடாது. இவ சீடை செய்யறா, அவன் புருஷன் வெளியே போல அவனுக்கு பாட சீராய். தேவையில்லாம பேசிட்டேன், கொஞ்சம் மன்னிச்சுக்குங்க. ரொம்ப மன்னிச்சு. ரொம்ப அழகா அஞ்சலி வந்து நிறைய பாட்டு பாடி நிறைய விஷயங்களை சொல்லி அழகா, எத்தனை திருவிழாக்கள் நம்ம வந்து ஊரில் வந்தாலும் நம்ம ஊருக்குள்ள நம்ம இஷ்ட தெய்வத்தை, காவல் தெய்வத்தை கும்பிடப்ப கிடைக்கிற சுகம் அதான் சொன்னாங்க. இருக்கிற ஒரு லைஃப் அடிச்சுக்க பார்த்தீங்களா. ஆனால் இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சு, எப்படி ஆயிடுச்சு, நோயின்றி வாழன்னு நினைச்சீங்கன்னா, நல்லா கவனிங்க, நோயின்றி நீங்க வாழன்னு நினைச்சீங்கன்னா பிறரை நோகடிக்காம வாழ்ந்து பாருங்க, அதுதான் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நமக்கு பிடிச்சவர் நம்மோடு இருக்க நினைக்கிற விட, நம்மளுக்கு பிடித்தவர்கள் நம்மோடு இருக்க நினைக்கிற விட நலமோடு இருக்க நினைச்சு பாருங்க, அதுவும் இன்னும் கூடுதல் சந்தோஷம். இந்த இடமும் அப்படித்தான். கோயில் கொஞ்சம் தள்ளி இருந்தா கூட நீங்க சிரிக்கும் போது இந்த இடமே கோயிலாக மாறிடுச்சு. பார்த்தீங்களா, பக்கத்தில் யார் இருக்கா என்ன இருக்கான்னு தெரியாம அப்படி சிரிச்சு மகிழ்ச்சியா. சார் டாக்டர் என்ன சொல்றாரு, ஒரு நிமிஷம் சிரிச்சா ஒரு சொட்டு ரத்தம் ஊறும்ன்றாரு. நீங்க 3 மணி நேரம் சிரிக்கிறீங்க, ஓவரா ஊறி ரத்தம் எங்கிட்டு போகும் தெரியாம காது வழியா வந்து 1/4 லிட்டரை பிடிச்சி அங்கெங்கே வச்சுக்கு, அந்த அளவுக்கு ஊறப்போகுது உங்களுக்கு. ஏன்னா டாக்டர் போனா என்னென்னமா சொல்வார், டாக்டர் மனசே உடஞ்சி போச்சு டாக்டர், அந்த பெவிக்கால் எடுத்து ஒட்டி வைங்க அப்படின்பாரு. மனசு உடஞ்சி போச்சுன்னா பெவிக்கால் வச்சு ஒட்டினா என்ன சார் செய்ய முடியும். டாக்டர் உட்காந்துருக்காரு, வந்தவன் சொல்றேன், சார் ஒரு மாதிரி வகுத்த வழியா இருக்கு, ஊசி எடுத்துட்டு வர்றாரு. ஊசி போட போறப்ப நர்ஸ் போடாங்க தட்டி விட்டுருச்சு. வந்தவனுக்கு அதிர்ச்சி, மறுபடியும் ஒரு ஊசி எடுத்து வருது, போடாங்க. பேசாம இருக்குமா, சிரிச்சு போயிருவேன். அப்புறம் அவங்களுக்கு வேலையெல்லாம் என்னங்க கிறுக்கினாரு, மறுபடியும் டாக்டர் ஊசி எடுத்து நர்ஸ் போடாங்க. வந்தவனுக்கு ஒன்று ஊசியை போடுங்க அனுப்பிவிடுங்க. ஏன் ஒவ்வொரு ஊசியும் தடுக்கிறீங்க, இதான் தடுப்பூசி அப்படின்னு இருக்கான். இருமா, கடைசியா போவோம், கடைசியா சம்பளம் வாங்காம போமா பசியா. அவன் கடுப்பாயிட்டான். இதுதான் சொல்றது,
போய் அடுத்தாள் வந்து உட்காந்துருக்கேன். அம்மா ஐயோ பார்த்துட்டு, தம்பி உன் எக்ஸ்ரே பார்த்தோம், உன் கிட்னியில் ஒரு கல் இருக்கு, அது எடுத்துறாங்க. டாக்டருக்கு அதிர்ச்சி, உங்களை மாதிரி அவர் எதுக்கு? அதான் என் ராசிக்கல், அதை எடுத்துறாங்க. இது மாதிரி எல்லாம் கேளிக்கையா போயிடுச்சு சார். அதனால நம்மளே சிரிச்சு நம்ம சந்தோஷமா இருந்தோம். எல்லா இடத்துல எப்படி இருக்கா? போறதும் போய் உட்காந்தா சார், அதான் சொன்னா ரொம்ப நேரம் போயிடும். ரொம்ப அழகா 2 அணிய பக்கமும் அழகா ஆரம்பிச்சிருக்காங்க. அதை விட உங்களை தான் ரொம்ப பாராட்டுறோம். நீங்க தான் சிறப்பா எல்லாம் செட் ஆகி அழகா உட்காந்துருக்கு. தம்பி கொஞ்சம் சொல்லப்பட ப்ளீஸ். அதாவது தாயவே மதிக்காத இந்த காலகட்டத்தில் தமிழை மதிச்சு வந்து உட்காந்துருக்காங்க. அதை வந்து நம்ம கிண்டல் பண்ணக்கூடாது. இந்த பேச்சாளர்களும் கல்வியாளர்கள் நிறைய விஷயங்களை பேசுறாங்க. இது நடன நிகழ்ச்சி மாதிரி நீங்க கிண்டல் கேலி பண்ணக்கூடாது என்பதை உங்கள் அன்பு வேண்டுகோள் வைக்கிறோம். சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், நீங்கள் ஓரங்கட்டி கொள்ளவும். ரொம்ப அழகாக பேசின இந்த சபையில் மறுபடியும் வாழ்க்கை என்பது திண்டாட்டம் தான். ஏன் தெரியுமா? குழந்தையா பிறக்கும்போது பால் குடிக்கிறான், நிறைய வாழ்க்கையில் அவனுக்கு பால் ஊத்துறோம். பாலில் தொடங்கி பால்லே வாழ்க்கை முடியுது. இவங்க என்னடா வந்தலேருந்து எரிக்க வாழ்றான், ஒருத்தன் புதைக்க வாழ்றான், மரணம் என்னும் தூது வந்து ஒருத்தன் பாலை ஊத்துன்றாங்க. இவங்களை பட்டிமன்றம் கூட்டு வந்ததுக்கு